सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த சிரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 3வது ஸ்கந்தத்தில் கர்த்தம பிரஜாபதி அப்படின்னு ஒரு பரம பாகவதர், பரம சித்த புருஷர் அவர். அந்த கர்த்தம பிரஜாபதி பிரம்மதேவர் தன்னுடைய நிழலிலிருந்து தோற்றுவித்தாராம். நிழலிலிருந்து தோன்றிய கர்த்தம பிரஜாபதி, கர்த்தம ரிஷி. அவருக்கு உலக ஆசைகள் எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவர் அவர், பகவானை வழிபடக்கூடியவர். ஆனாலும் தன்னுடைய தந்தை கட்டளையிட்டதனால, அதாவது அப்போ தான் உலக சிருஷ்டியினுடைய ஆரம்பம், பிரஜைகளை சிருஷ்டி செய் என்று அப்பானுடைய கட்டளை, பிரம்மதேவருடைய கட்டளையினால் அவர் பகவானை நோக்கி சரஸ்வதி நதிக்கரையில் 10,000 வருஷம் தவம் பண்ணார். ஆனால் பக்தியோடு கூடிய தவம் அது. பகவானை நினைத்து பகவானை நோக்கி தவம் பண்ணார். அது பக்தியோடு கூடிய தவம். அது பக்தினால்தான் பகவான் சந்தோஷம் அடைவான். தத சமாதியுக்தேன கிரியா யோகேன கர்த்தமஹ சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். பக்தினால்தான் பகவான் வரம் கொடுப்பதற்கு அங்கே காட்சியளித்தாராம். சங்கச்சக்கர கதாதாரியா கர்த்தம பிரஜாபதிக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், 10,000 வருஷம் தவம் பண்ணார்னு அது கிருதயுகம், சிருஷ்டியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கிருதயுகத்தில் நடந்த விஷயம். ஆனால் அந்த 10,000 வருஷம் பண்ண தவத்துக்கு ஒன்று தான். அதை விட கலியுகத்தில் அந்த 10,000 வருஷம் தவத்தினுடைய பலன் ஒரு நாள் நாம சங்கீர்த்தனத்தினால கட்சிடுமா. சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மகான்கள் சொல்லியிருக்காங்க, மற்ற புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு, வியாசர் சொல்லியிருக்கார். அப்போ 10,000 வருஷத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பலனானது ஒரு நாள் நாம சங்கீர்த்தனத்தினால, இரவும் பகலும் பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனத்தினால கிடைச்சிடுமா சுலபமாக. நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுதான் சொல்கிறது, எந்த தபஸ் பண்ணாலும் பக்தியா, நல்லா புரிஞ்சுக்கணும், சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். அப்படி பக்தினால் சரணம் அடைஞ்சதுனால வரத்தை கொடுப்பதற்கு பகவான் தோற்றமளித்தார். நாமெல்லாம் நல்லா புரிஞ்சு, பக்தியோடு கூடிய எந்த செயலும் உடனே பலன் கொடுக்கக்கூடியது. 10,000 வருஷம் தவம் பண்ணி பகவான் வரல, அது பக்தியோடு கூடியதாக இருந்ததுனால தான் பகவான் வந்தார். அப்போ நாம் சொல்லக்கூடிய நாம சங்கீர்த்தனம் கூட, நாம தொடர்ந்து சொல்கிறதே தபஸ் தான். இப்போ பாகவத பாராயணம் பண்ணுறதே ஒரு தபஸ் தான். ராமாயணம் பாராயணம் பண்ணுறதே ஒரு தபஸ் தான். எந்த செயல் செய்தாலும் பகவத் விஷயம் எல்லாமே தபஸ் தான். இப்போ ஒரு வேலையை, உத்தியோகத்தையே தொடர்ந்து அது பற்று இல்லாமல்
அது ஒரு கடமையை பகவதர்ப்பணமாக செய்தானா அதுவே ஒரு தபஸாயிடும். பகவானுடைய தொண்டையே நாம் எந்த ஒரு பலனை எதிர்பார்க்காம பகவதர்ப்பணமாக நம்ம செய்யக்கூடியது எல்லாமே தபஸ் தான். இல்லை ஒரு விரதமாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல் எல்லாம் தபஸ்ன்னு சொல்கிறாங்க. மற்றதெல்லாம் கூட தபஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ இரண்யகசிபு கூட பகவத் பக்தி இல்லை, ஆனால் தபஸ் பண்ணான்னு. தபஸ் சக்தி கண்டிப்பாக வேணும். ஆனால் அது கடைசியில் அவனுக்கு விபரீத பலனை கொடுத்தது, அவன் அழிவுக்கு வழிவகுத்தது, அவன் கேட்டுன்ற வரங்களே. அப்படி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா, பகவத் சந்தோஷப்படுத்தக்கூடிய தபஸ் துருவன் பண்ணது மாதிரி. துருவன் 5 மாதத்தில் பகவானை பார்த்துறானா, அதுதான் உண்மையான தபஸ். தபஸு கூட அது தபஸு கூட உண்மையாக தபஸ் ஏற்றுன்னு கேட்டால் பகவத் பக்தியோடு கூடிய தபஸ் தான் உண்மையான தபஸ். மற்றதெல்லாம் போலி தான். இரண்யகசிபு பண்ணான தபஸுக்கு பலன் கிடச்சது என்ன? அது போலி தான். ஏன்னா அது அவன் உயிரையே வாங்கக்கூடியதாய் வச்சு, அவன் கேட்டுன்ற வரமே அவனை அசுர புத்தியை உண்டாக்கக்கூடியதாய் வச்சு. ஏன்னா பகவத் பக்தி இல்லாத தபஸானது அது அவனுக்கு மேலும் பாவத்தை நிறைய துன்பங்களை கொடுத்தான் எல்லாருக்கும். கடைசியில் அது அவனுடைய அழிவுக்கே வழிவகுத்தது. ஆனால் இங்கே கர்த்தம பிரஜாபதி பக்தியோடு கூடிய தபஸ் பண்ணதுனால பகவான் வரம் கொடுக்க வந்துட்டார். நாம் கூட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தபஸாக ஒரு உறுதியான மனப்பான்மையோடு பகவான் நாம சொன்னால் நிச்சயமாக கர்த்தம பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி நமக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணார் அவர்? என்ன, பகவான் பிரத்யக்ஷமாயிட்டான். பிரத்யக்ஷமாயினா பக்தியோடு கூடிய அந்த தபஸ் அவர் பண்ணதுனால தொடர்ந்து பகவானே காட்சியளிக்கின்றான். கருட வாகனத்தில் காட்சியளிக்கின்றான். கருட வாகனத்தில் மகாலட்சுமியுடன் கூடிய தன் ஸ்வரூபத்தை பகவான் காண்பிக்கிறான். அது நல்லா தெரியுது. விநியஸ்த சரணம் பூஜம் ஹம்சதேசே கருத்மதः திருஷ்ட்வாக்கிய அவஸ்திதம் பக்ஷஸ்ரீயம் கௌஸ்துபகந்தரம் ஜாத ஹர்ஷோ அபதன் மூத்னா ஷிதோ லப்த மனோரதः கீர்பிஸ்தப்பிய கிருணாத்து பிரீதி ஸ்வபாவாத்மா கிருதாஞ்சலிஹி. அப்போ பகவான் ஸ்தோத்திரம் பண்ணுறார் கைகூப்பி கொண்டு. சங்கு சக்கர கதாதாரே பகவான் காட்சியளிக்கிற கருட வாகனத்தில் மகாலட்சுமி வாசத்தோட மார்பில் ஸ்ரீவத்சகம் என்ற மருவோடு பகவான் காட்சியளிக்கின்றார். அப்படி ரெக்க மேலே எழுந்து நின்று காட்சியளிக்கின்றார். ஏன்னா பந்து மாதிரி கருடனுடைய தலை இருக்குதா, அது வக்ஷஸ்தலத்தை மகாலட்சுமியுடைய சேவையை மறைக்கிறது. அதனால் கருடம் மேலே அந்த ரெக்கை மேலே தன் 2 திருவடிகளையும் வைத்து ஏறி அப்படி காட்சியளிக்கிறார். அப்போ மகாலட்சுமியோட கூடிய விஷ்ணுவை பார்க்குறாரு. யார்? கர்த்தம பிரஜாபதி. அப்புறம் அவர் ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்போ பகவான் என்ன சொல்கிறார்? நீ என்னிடத்தில் பக்தி பண்ணதுனால நீ எந்த சங்கல்பம் நினச்சியோ அது நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியாச்சு. இவர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே கேட்கலை. ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணும்போது தான் அவர் சொல்கிறாரே, இது போல் அனுகூலமான பத்தினி வேணும்னு கேட்குறாரு. அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் அதுக்கு முன்னாடியே பகவான் ரெடி பண்ணிட்டார். இவர் மனசுடைய சங்கல்பம் புரிஞ்சுது. ஆனால் இவருக்கு இல்லறத்தில் ஆசை கிடையாது. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளை பெற்றணுன்ற ஆசையே கிடையாது. அப்பானுடைய கட்டளையினால சிருஷ்டியினுடைய ஆரம்பம், சிருஷ்டி விருத்தி ஆகணும். அப்போ கல்யாணம் பண்ணி குழந்தைகளை பெற்றுனா தான் அப்படி சிருஷ்டி அதிகமாகும் அப்படின்னு பிரம்மதேவர் கட்டளையின் பேரில் தான் அவர் சிருஷ்டியில் ஈடுபட்டார். ஆனால் இவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ மனஸ்பர்ஷ ஸ்மிதேக்ஷணம், அவருடைய மனசை புரிஞ்சுட்டு பகவான் என்ன பண்ணுறான் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சு அந்த வார்த்தையை. அப்போ விதித்வா தவ சைத்தியமே புரைவ சமயோஜிதத்து யதத்தம் ஆத்ம நியமை ஏவாகம் சமர்ச்சிதா. அப்பா என்னிடத்துல நீ உண்மையான பக்தியோட எந்தவித ஆசைகளும் மற்றவனாக உண்மையான பக்தியோடு என்னை பூஜித்திருக்கிறாய். அது ஒருபொழுதும் வீண் போகாது. அதனால் உன்னுடைய சங்கல்பத்தை நான் முன்னாடியே எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. புரைவ சமயோஜிதத்து விதித்வா தவ சைத்தியம் மே புரைவ சமயோஜிதத்து யதத்தம் ஆத்ம நியம ஸ்வயைபாகம் சமர்ச்சிதா. அப்படி மனச கட்டுப்பாடோடு என்னை குறித்து நீ தவம் புரிந்தாய் அல்லவா, அது ஒருபொழுதும் நவை ஜாது மிருஷைவ சியாத் பிரஜாத்தியக்ஷம். என்னுடைய பூஜையானது ஒரு பொழுதும் பொய்யாகாது. என்ன சொல்கிறாரு? நவை ஜாது மிருஷைவ சியாத் பிரஜாத்தியக்ஷ மதர்கணம்.
ஏன்னா நீ அப்படி இடத்துல மனம் ஊன்றி உண்மையான பக்தி என்கிறது பண்ணியிருக்க. பவத் விதேஷு அதிதராம் மைய சங்குருபிதாத்மனாம், என்னிடத்துல மனம் ஒருமுகப்பட்டு அப்படி மனசு ஊன்றி அப்படி பக்தி பண்ணியிருக்க, பக்தியோடு கூடிய தவம் பண்ணியிருக்க. அதனால் அது ஒரு பொழுதும் வீண் போகாது. இதுதாங்க உண்மையான பக்தியினுடைய பலன், கை மேலே பலன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, நம்ம சங்கல்பம் என்ன சங்கல்பிக்கிறோமோ பகவான் இடத்துல அதை முன்னாடியே பகவான் ரெடி பண்ணிடுறாராம். நீங்கள் சொல்லணும்னு வாய் திறந்து பகவான்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நினச்சாலே பகவானுக்கு தெரியும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. நீ இப்போ ஸ்தோத்திரத்தில் கேட்குறாரு, கிரகமே சமான சீலம் கிரகமேது தேனும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு சமமான, எனக்கு அனுகூலமான பத்னியாக நன்னடத்தை உடையவளாக என் குடும்பத்துக்குரிய மனைவி எனக்கு தேவை அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் இதெல்லாம் அவர் கேட்கணுன்னு அவசியமே இல்லை, ஏற்கனவே அவருக்கு ரெடி பண்ணிட்டார் பகவான். அப்பா நீ கேட்பன்னு தெரியும், நீ மனசில் என்ன நினச்சின்னு தெரியும், ஆனாலும் உனக்கு ஆசை இல்லை, உங்கள் அப்பாவுடைய கட்டளையும் பேர் தான் நீ இப்போ இது போல் வரம் கேட்குற. ஆனால் இதை முன்னாடியே நான் ரெடி பண்ணிட்டேன். புரை அதான் சொல்கிறேன் பகவான், விதித்வா தவ சைத்தியமே புரைவ சமயோஜிதத்து. அதனால் உனக்கு சமயோஜித புத்தியோடு பகவானுக்கு என்ன பண்ண எல்லாம் தெரியும். நீ என்ன நினைக்கிற, நீ என்ன ஆசைப்படுற எல்லாமே பகவானுக்கு தெரியும். அதை பகவான் நிறைவேற்றுவான். ஆனால் அதுக்கு பொறுமை வேணும். 10,000 வருஷம் காத்திருந்தார். நாம் என்ன பண்ணுறோம், அவசரப்படுறோம். பகவான்களை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அவசரப்படுறோம். ஐயோ நான் இவ்வளோ நாமா சொல்கிறேனே, இவ்வளோ நாமா எழுதுறேனே, நோட்டில் எழுதுறேனே நாமத்தை, இவ்வளோ ஜபிக்கிறேனே ராமநாமா, பகவான் நாமா சொல்கிறேனே, இவ்வளோ நாம எனக்கு கிடைக்கலையே, நடக்கலையே அப்படிலாம் கிடையாது. பகவானுக்கு எல்லாருமே தெரியும். நீ வாயத்திலிருந்து நீ பிரார்த்தனை பண்ணி அழணும் புலமுன்னா அவசியமே இல்லை. உன் மனசில் நினச்சது தெரியும். ஆனால் நீ பகவானிடத்தில் எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்றது இங்கே சொல்கிறார். என்னை நன்றாக அர்ச்சனை பண்ணியிருக்க, பவத் விதேஷு அதிதராம் மை சங்குருபிதாத்மன, மனசை ஒருமுகப்பட்டு அதான் சொல்கிறார். சமர்ச்சிதா அர்ச்சிதனா, நன்றாக அர்ச்சனை செய்திருக்கிறாய் எனக்கு புஷ்பங்களால். பகவானை என்ன பண்ணுவார், தவம் பண்ணுவார். அப்புறமா பகவான் ஒரு சாலக்கிராம சிலையில் பகவானுக்கு புஷ்பங்களை துளசி போட்டு நல்லா அர்ச்சனை பண்ணுவாராம். அந்த சரஸ்வதி நதி தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை கொண்டு பகவானுக்கு நல்லா அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி நல்லா புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி துளசி அர்ச்சனை பண்ணி அப்படி பக்தியோடு வழிபடுவாராம். வழிபட்டு அதுவே தபஸாக மேற்கொண்டார். அப்படி தபசு மேற்கொண்டார். அந்த பூஜைகளை கிரியையோடு கூடிய தபசு அப்படி தபம் பண்ணாராம் அவர். அதுவே தபஸ் தான். நீ பகவானுக்கு சுத்தபத்தமாக இருந்து கொண்டு பகவானுக்கு பூஜைகள் பண்ணுறாங்க இல்லையா, அதுவே தபஸ் தான். அப்படி தான் ஒரு 10,000 வருஷம் தவம் பண்ணார். அப்போ பக்தியோடு கூடிய தவம்னா அப்படி கிரியான்னு பதம் இருக்குது. அந்த கிரியையோடு கூடிய தவம் தான் பண்ணி தத சமாதியுக்தேன கிரியாயோகேன கர்த்தமாக. கிரியாயோகன்னா என்னன்னா பூஜைகள் அர்ச்சனைகள். அப்போ கிரியாயோகன்னா கிரியானா இந்த பூஜை முறைகள், இந்த உபச்சாரங்களோட அங்கே சாலக்கிராம சிலை வச்சு புஷ்பங்களை வச்சு நல்லா அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி புஷ்பங்கள் துளசிலாம் வச்சு பகவானுக்கு அப்படி பழங்கள்லாம் படைச்சி பகவானுக்கு அர்ச்சனைகள் பண்ணியிருக்கார். பகவான் நாமங்களை சொல்லி அப்படி கிரியாயோகத்தினால்தான் தபஸ். அதுதான் தபஸு. அந்த தபஸ் தான் 10,000 வருஷம் பண்ணியிருக்காரு. அதுதான் சொல்கிறார். அது எப்படி இருந்ததுன்னா சம்பிரபேதி ஹரி பக்தியா பிரபன்ன, அப்படி பக்தியோடு கூடிய தபஸ் பண்ணாராம் அவர். அப்படி பக்தியோடு கூடிய சரணாகதி பிரபன்னா சரணாகதி, அப்படி சரணாகதி அடைந்திருந்தார். அதனால் பகவான் சீக்கிரமாக வரத ஆசுஷம் வரம் கொடுப்பதற்கு பகவான் விட்டார், பிரத்யட்சமாயிட்டார். இதுதான் விஷயம். அப்போது 10,000 வருஷம் அப்படி பண்ண முடியுமா? நான் பண்ணியிருக்காரு. அப்போ பக்தியோடு அப்படி அர்ச்சனை பண்ணியிருக்காரு. அப்புறம் சங்குருபித ஆத்மனை மனசை ஒருமுகப்படுத்தி கிருஷ்ணனிடத்திலே பகவானத்தில் ஒருமுகப்படுத்தி அந்த பகவத் சிந்தனையிலேயே இருந்திருக்கிறார். அது மாதிரி நாம் கூட பகவானுடைய சிந்தனையில் கிருஷ்ணனை வணங்குறோமா, கிருஷ்ணனையே நினச்சிட்டு இருங்க. கிருஷ்ணநாமத்தை ஹரே கிருஷ்ணன் அவனுடைய ஒரு விக்கிரகத்தை வச்சுங்க, வீட்டில் இல்லாட்டி ஒரு படத்தை வச்சுங்க. படத்தை வச்சு நல்லா நிறைய படம் வச்சுருந்தா அவசியம் இல்லை. ஒரு படம் கிருஷ்ண படம், அந்த கிருஷ்ண படத்துக்கு புஷ்பங்களை போடுங்க. அது திருவடியில் 2 துளசி போடுங்க. துளசி போட்டு வேறு எதுவும் பண்ண வேணாம். இன்றைக்கி காட்டில் இருக்கிற ரிஷிகள்லாம் கூட ஒரு சின்ன கிருஷ்ணர் படத்தை வச்சுன்னு வழிபடுறாங்க தெரியுமா. அதுக்கு ஒரு ஊதுவத்தி வச்சு அது ஒரு கற்பூர ஆரத்தி போட்டு ஆரத்தி பண்ணி ஒரு விளக்கு ஏற்றி அது ஒரு ஊதுவத்தி வச்சு அங்கே காட்டில் இருக்கிற ரிஷிகள், அங்கே காட்டில் இருக்கிற சித்த புருஷர்கள்லாம் கூட அப்படி
இப்போ சிவனை வழிபடுறவங்க அப்படி போல் கிரிவலத்தில் பார்த்தா அங்கே ஒரு படத்தை வச்சு, அவர் சின்ன படத்தை வச்சு அவர் வழிபடுறார். அவர் ஒரு சிறந்த பெரிய சித்தராக இருக்கார். அவருடைய வார்த்தை பழிக்குது. ஆனால் அவர் ஒரு சின்ன படத்தை வச்சுன்னு அதுக்கு பூஜை பண்ணியிருக்கார். ஒரு ஊதவத்தை வச்சுன்னு, ஒரு 2 வாழைப்பழம் வச்சு, வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு. எல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு படத்தை வச்சு வழிபடணும். வீட்டில் வந்து நம்ம பகவானை உண்மையாக ஒரு புஷ்பத்தை போட்டு, துளசி போட்டு நம்ம வழிபட்டுனே இருந்தோம்னா, நம்ம பகவான் நாமத்தை சொல்லிட்டு அனவரதம் நம்ம வழிபட்டுனே, அதுவே ஒரு தபஸ். அந்த பக்தியோடு கூடிய தபஸுக்கு பகவான் அது வீணாக போகவே போகாது. அதான் சொல்கிறேன், நவை ஜாது மிருஷைவ சியாத்து பிரஜாத்தியக்ஷ மதர்ஹனம். அப்போது மிருஷைவனா பொய், நவை ஜாது மிருஷைவ ஒருபொழுதும் பொய் போகாது. மதர்ஹனம் எனக்கு அர்ச்சனை பண்ணது வீண் போகாது, பொய் போகாது. அதில் ஸ்ட்ராங்காக இரு, நம்பிக்கையோடு இரு. அதுதான் சொல்கிறேன், பகவானே நம்பிக்கை கொடுக்குறான். பொய் போகாதுன்னு அப்படி நம்புதை, உறுதியாக நம்பு. நம்பிக்கை தான் பகவானிடத்தில் நம்ம பண்ணுற பூஜைகளில் நம்பிக்கை, விசுவாசம் தான் திருடமாக இருக்கணும். இதுதான் கர்த்தம பிரஜாபதி கடைபிடிச்சார். அதனால தான் பகவானே வரம் கொடுத்து, சரி ததாஸ்து அசரிவாக்கா சொல்லிட்டு ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடலாம். சரி உடனே ஏதாவது சரி உடனே ஒரு பெண்ணு வந்தால், ஒரு பெண்ணு யார் மூலமாக அந்த பொண்ணு இது போல் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்றாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லிடலாம், யார் மூலமாக சொல்லிடலாம், இல்லை நாரதன் மூலமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் பகவானே வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் அப்படியேப்பட்ட பக்தர், உண்மையான பக்தர், உண்மையான பக்தி அவருக்கு இருந்தது. அவருக்கு இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, பகவானை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு அவருக்கு தூய்மையான பக்தி இருந்தது. அப்படி அவர் புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணி உண்மையாக அதான் சொல்கிறேனே, இவர் வந்து என்னென்னா பகவான் பிரத்யட்சமானதுனால ஸ்தோத்திரம் பண்ணும்போது சொல்கிறாரே தவிர தன் சங்கல்பத்தை, அதுக்கு முன்னாடி அவர் சங்கல்பத்தை சொல்ல அப்போது அப்படி தபசல் தான் மும்முரமாக இருந்தார். அது மாதிரி நம்ம நினச்சது பகவானுக்கு தெரியும். நம்ம பூஜைகளை பகவான் ஏற்றுக்கிறான், அதை நிறைவேற்றுவான். அதை நீ சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிரார்த்தனை பண்ண அவசியம் இல்லை, மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும். ஆனால் நீ உன்னுடைய கவனம் என்னன்னா, பிரார்த்தனை நம்ம தேவைகள் நிறைவேற்றிக்கணுன்றதுலையே மும்முரமாக இருக்கக்கூடாது. பகவானை அலங்காரம் பண்ணி அழகு பண்ணி பகவானுடைய சொரூபத்தில் லயிச்சு போகணும். நம்ம பக்தியில் தான் மும்முரமாக இருக்கணுமே தவிர நம்மளுடைய கோரிக்கையில் மும்முரமாக, நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடாது. பகவானத்தில் பண்ணக்கூடிய பக்தியில் உண்மையாக இருக்கணும். அப்படி தான் கர்த்தம பிரஜா. அதான் சொல்கிறேன், எதுக்கு பாகவதம் படிக்கிறேன்னா, பாகவதத்தில் எப்படி கடைப்பிடிச்சிருக்காரு அதை பாருங்கள். அப்படி பக்தியாக கிரியா யோகினம். அப்போது இடத்துல மனசு ஒன்றி போயிருக்கு. சமர்ச்சிதா நன்றாக அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் சங்குருப்பித்த ஆத்மனா என் இடத்துல மனசு ஒருமுகப்பட்டு உண்மையான பக்தி பண்ணியிருக்கேன். அதுக்கான பலன்தான். இவர் சங்கல்பம் பண்ணதை மட்டும் கொடுக்கல. இன்னொரு விஷயம், இவருக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடி வந்துடுச்சு. இவர் ஏற்கனவே பகவானை தரிசனம் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு வந்து அப்போது இவங்களால் இந்த சித்த புருஷர்களாகிய இவங்களுக்கெல்லாம் பொண்ணை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பொண்ணே இவரை தேடி வரும். யார் அதெல்லாம் எத்தனாலே வந்துடுங்க. அதுதான் நம்ம துருவ சரித்திரத்தில் சொன்னோமே. துருவ சரித்திரத்தில் என்ன சொன்னோம், நிம்னமாவ இவ ஸ்வயம், தன்னாலே பள்ளத்தை நோக்கி வெள்ளம் ஓடியார மாதிரி தன்னாலே வந்துடும். இப்போ துருவனை தேடி வரலையா, பட்டத்து யானை எடுத்து வந்து ஆயுஷம் போலையா, யார் உத்தானபாதன், அம்மா சுருச்சி அம்மா எல்லாம் வந்து கொஞ்சிலையா கொலாவலையா, எதிரியாக நினச்சவங்களாம் எல்லாம் சகஜமாக தன் தாய் ஸ்தானத்தில், அந்த பிள்ளை ஸ்தானத்தில் அவனை வச்சு கொஞ்சினாங்க இல்லையா துருவனை, யார் சுருச்சியானவள். எல்லாம் கதை மாறிடும், அப்படியே தலைகீழ மாறிடும். அது மாதிரி கர்த்தம பிரஜாபதி பொண்ணை தேடி போனோம்னா, பொண்ணை தேடி போன பகவானே ஒருத்தர் சந்தோஷம் அடைஞ்சிட்டான்னா, உனக்கு என்ன தேவைகளோ உன்னுடைய பிரார்த்தனைகள்லாம் உன்னை தேடி வரும். அப்போ என்ன சொல்கிறார், பகவானே சொல்கிறார், அப்பா இன்று பிரம்மாவர்த்த தேசத்தில் இந்த சப்தத்வீபத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யார், சப்தத்வீபத்துக்கு அதிபதியான சக்கரவர்த்தி மனு பிரஜாபதி, அவருடைய பொண்ணே உனக்கு தேடி எடுத்து கொடுப்பார். எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு பார். பகவான் அப்படியே எப்படி பார்த்து வைப்பான் பார் பொண்ணை. சும்மா ஏதோ எசகு பசகாலம் நல்ல பொண்ணு, அதே சமயத்தில் நல்ல குணமுடையவளாகவும் இருப்பாள், குணத்துலேயும் அவள் பணக்காரியம் அந்த அம்மா தேவகுதி. அதே சமயத்தில் வெளிப்புறமாக சக்கரவர்த்தியினுடைய பெண் மனு பிரஜாபதி, சுவாயம்பு மனுடைய பெண். எப்படி பார்த்து வைக்கிறான் பற்றியா பகவான் பார்த்து வைக்கிறது என்றைக்குமே நல்லதாக தான் இருக்கும். நாமளாக ஏதாவது எசகு புசகாக கேட்டு நம்ம போய் மாட்டிக்கணும்னு அதுதான் தப்பாக இருக்கும்.
அப்போ பகவானை உண்மையான பக்தியோடு வழிபட்டால், நன்றாக பூஜித்தால், அவனிடத்தில் மனசு ஒருமுகப்பட்டு கண்களில் கண்ணீர் மல்க பகவானுடைய, அதாவது நான் நல்லா சொல்ல புரிஞ்சேன். கர்த்தவ பிரஜாபதிக்கு ஆசை இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்லை. அப்போ ஆசை இல்லாத மனசில் எப்படி பக்தி பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். தூய்மையான உண்மையான பக்தி பண்ணியிருப்பார். அது மாதிரி நம்ம பக்தி பண்ணணும். அப்போது நமக்கும் அந்த ஆசை இருக்கக்கூடாது. சங்கல்பம் பண்ணிக்கோ, அது சங்கல்பம் நிறைவேறுன்ற நம்பிக்கை வச்சுங்க. ஆனால் மனசில் கிருஷ்ணனிடத்தில் உண்மையான பக்தியோட அன்போட கண்ணீர் வல்க நம்ம பகவானத்தில் பக்தி பண்ணணும்னா, ஒரு படத்தை வச்சோ, ஒரு ஊதவத்தி வச்சோ, ஒரு சிம்பிளாக 2 கற்கண்டு வச்சு கூட, இல்லை திராட்சை வச்சு கற்கண்டு வச்சு கூட எப்படியா பூஜை பண்ணலாம். அப்படி பகவானுக்கு புஷ்பங்களை தூவி அவன் நாமத்தை சொல்லி தொடர்ந்து நீங்கள் கீர்த்தனை பண்ணுறதோ, பகவானை வழிபடுறதோ, விழுந்து சேவிக்கிறதோ, இது நீங்கள் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய நாமத்தை சொல்லணும். நாமம் தான் மெயினு. அப்படி சொல்லி பகவானுக்கு புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணோம்னா ஒரு பொழுதும் பகவான் உன்னுடைய பிரார்த்தனை வீண் போகவே போகாது. இது மட்டும் சாத்தியம். அவருக்கு யாரும் எடுத்து வச்சாங்களா? இது போல் பூஜை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்ன சொன்னாங்களா? அவரே பண்ணார் கர்த்தவ பிரஜாபதி. அதே மாதிரி நீங்களே பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கிருஷ்ணர் படத்தை வச்சு புஷ்பத்தை வச்சு துளசி வச்சு நீங்களே அர்ச்சனை பண்ணுங்கள். உண்மையான பக்தியோடு பண்ணுங்கள். அதுதான் முக்கியமே தவிர இந்த முறை அந்த முறை அது இப்படி பண்ணோம், இப்படி பண்ணாதான் பகவான் வருவோம், அப்படி பண்ணாதான், அப்படிலாம் கிடையாது. உண்மையான மனசோட, நிறைவான மனசோட, பூர்ணமான மனசோட பகவானத்தில் அர்ப்பணம் பண்ணி அப்படி பஜித்தா கண்டிப்பாக வருவான். அதுதான் சமர்ச்சிதக, நன்றாக பகவான் அர்ச்சிக்கணுமா. அதுதான் எதர்த்தம் ஆத்ம நியம ஸ்வயை பாகம். அந்த ஆத்ம நியமத்தோட மனசு கட்டுப்பாடோட கிருஷ்ணனிடத்திலே மனசு அர்ப்பணம் பண்ணி அப்படி பூஜை பண்ணால் பகவான் நிச்சயமாக பெரிய பலன்களை கொடுப்பான். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு எப்படி இருந்தார்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு தாவத்தில் தான் இருந்தார். அனைவரும் பகவானை நோக்கி பகவான் வந்தது போனது, அப்போ பகவான் பேசுகிறாரு அந்த அமிர்த மொழிகள். அப்போ இவருடைய பக்தியை பார்த்து பகவானுக்கே என்ன தோணுச்சுன்னா, கண்களில் கண்ணீர் வந்துடுச்சான். அந்த கண்ணீர் அந்த பிந்து துளிகள்லாம் சேர்ந்து அந்த பிந்து சரசாக ஒரு குளமாக தேங்கி போச்சான். பாகவத்தில் வருது, யஸ்மின் பகவதோ நேத்ரான் ஞபதன் அஸ்ருபிந்தவா கிருபையா சம்பரிதஸ்ய பிரபன்னே அர்ப்பிதயா புருஷம் தத்தை பிந்துசரோ நாம சரஸ்வத்தியா பரிப்ளுதம் புண்ணியம் சிவாமிருத ஜலம் மகர்ஷிகண சேவிதம். மகர்ஷிகள்லாம் சேவிக்கக்கூடிய அந்த மங்களகரமான ஜலத்தை, அந்த தீர்த்தத்தை சேவிக்கிறார்களாம் மகர்ஷிகள்லாம். அப்படியாப்பட்ட பிந்து சரஸ் என்ற ஒரு பிந்து சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கூட இருக்கு இல்லையா, அந்த பிந்து சரஸ்ன்ற ஒரு பெரிய ஏரியாக குளமாக தேங்கி விட்டதான் பகவானுடைய கண்ணீரானது. ஏன்னா பக்தன் மேலே உள்ள பிரியத்தினால கண்ணீர் சிந்தினாராம். அந்த ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். பக்தனை என்னை பிரிஞ்சு போனமே, வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு மனசு இல்லையா. அப்போ சொல்கிறார், நீ உன்னுடைய பக்திக்கு மெச்சு நான் என்ன கொடுக்குறதுனே தெரில, நீ கேட்டது அல்பமான விஷயம். என்னது? நல்ல அனுகூலமான பெண் வேணும்னு கேட்டேன். அழகான பெண், நல்லா புரிஞ்சுக்கான். சமான சீலாம் கிரகமேது தேனும். தனக்கு அனுகூலமான பத்தினி வேணும்னு கேட்டார் தவிர அழகான பெண்ணுன்னு கேட்கல. அழகான பெண்ணு முக்கியம் இல்லை, அனுகூலமான பெண் தான் முக்கியம். அப்படி அனுகூலமான பெண்ணுன்னு கேட்டேன். அது கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என் பக்தி இவ்வளோ தானே விலை. ஒரு அனுகூலமான பெண் கொடுக்கறது தானே ஒரு விலை. என் பக்திக்கு அலாதியாச்சு. என் பக்திக்கு நான் என்ன கொடுக்குறேன்? என்னையே கொடுக்கலாமே. அப்போ நான் என்னையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நான் கபில வாசுதேவராக நான் உனக்கு மகனாக பிறக்கப் போகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். எப்படிப்பட்ட வரம் கொடுக்குறாரு பாருங்கள். ஏன்னா சாங்கிய யோகம் மறைஞ்சு போச்சான். அந்த சாங்கிய யோகத்தை மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு நானே மகனாக உனக்கு பிறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் யார்? பகவான். அப்போ அனுகூலமான பத்தினி மட்டும் இல்லை, அவள் மகாபதிவிரத தேவகூதி. அவளுடைய குழந்தைகளே அனசூயை, அருந்ததி போன்ற பதிவிரதைகளாக 9 பெண்களும் மகாபதிவிரதைகள். வேதத்திலே சொல்லக்கூடிய சாந்தின்ற பேர் உடைய பெண்ணு அவள் வயிற்றில் ஜனித்தாள், தேவகூதி அம்மா வயிற்றில். அப்படின்னா அவள் பெண்களே அவ்வளோ மகாபதிவிரதம்னா, தாயை போல பிள்ளைனா இவள் எப்படிப்பட்ட மகாபதிவிரதை பாருங்கள் தேவகூதி அம்மா. அப்படியேப்பட்ட மகாபதிவிரதையே மனைவியாக அழகான பெண், ரொம்ப அழகுடையவளாகவும் இருப்பாளாம் தேவகூதி அம்மா. அதே சமயத்தில் ஒரு கந்தர்வனே பார்த்து இவருடைய அழகை பார்த்து ஆசைப்பட்டானா. ஆனால் அவனுக்கு பெண்ணை கொடுக்கலையாம். யார்? சுவாமிபம்மனு. கர்த்தவ பிரஜாபதிக்கே தன்னுடைய பெண்ணை கொடுத்தாராம் தேவகூதி அம்மாவை. அப்போ கந்தர்வர்களே அழகானவர்கள், அவங்களிடத்தில்
அந்த கந்தர்வ ஸ்திரீகளே அழகானவங்க. அந்த ஸ்திரீகளை விட இந்த தேவகூதி அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாங்களாம். அந்த கந்தர்வனே பார்த்து மயங்கினானா. அப்படியேப்பட்ட அழகுலேயும் அழகு, அப்படியேப்பட்ட அழகு. அதே சமயத்தில் மகா பதிவிரதன், அதே சமயத்தில் நன்னடத்தை உடையவள், குணங்களால் பெரிய பணக்காரசி அந்தம்மா. செல்வத்தினால் மட்டும் பணக்காரர் இல்லை அந்தம்மா. குணகணாத்தியாய அப்படின்னு பதம் போட்டிருக்கு. குணமென்ற தனம் அப்படியே யார் இடத்துல இருக்குது? கர்த்தம பிரஜாபதியிலையும் கர்த்தம பிரஜாபதியத்தில் வெளிப்புறமாக பணம் இல்லை, ஆனால் குணம் என்ற தனம் இருக்குது. அதுக்கு துல்லியமாக கர்த்தம பிரஜாபதிக்கு என்ன சிறந்த குணங்கள் இருக்கோ அதே குணத்தில் சிறந்த பணக்காரியாக இருக்காங்க தேவகூதி அம்மாவும் இருக்கிறாங்களாம். அப்போ துல்லிய பிரகர்ஷிதா அப்படின்னு பதம் இருக்குது. 2 பேரும் குணத்தில் பெரிய பணக்காரர்கள் தானா, தேவகூதி அம்மாவும் கர்த்தம பிரஜாபதியும். அதனால் பொருத்தமானது தான். குணம் என்ற தனம் அவர்களில் அதிகமாக இருந்ததுனால அவர்கள் பொருத்தமான ஜோடின்றதுனால சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாராம் சுவாமிபூ மனு. அப்படி வருது கதை. அப்போது நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நாம் பகவானை உண்மையாக வழிபடுறவங்களுக்கு நல்ல குணங்களும் தன்னாலே பிரகாசிக்கும். அதே சமயத்தில் அவருடைய தேவைகளும் நல்லபடியாக நிறைவேறும். இப்போது ஏதோ ஒரு பெண்ணு கிடைக்காது, அனுகூலமான பத்தினி, அதே சமயத்தில் அவர் பழக்கூடிய குழந்தைகளும் பார்த்தா மகா பதிவிரதைகள், எல்லாமே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள், பகவானே பிள்ளையாக பிறந்த கபில வாசுதேவர், சாக்ஷாத் பகவான். இதெல்லாம் எப்படின்னா அதான் பக்தி, பக்தியினுடைய மகிமா தான். அதனால் அவன் மேலே பகவானத்தில் பக்தி பண்ணவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது ஒன்று கிடையாது. பகவானை சந்தோஷப்படுத்திட்டவங்களுக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடும். சரி, கர்த்தம பிரஜாபதிக்கு என்ன அஷ்டமா சித்திகள் கைகூடிச்சுன்னா, அப்போது இவள் என்னென்னா தேவகூதி அம்மா ரொம்ப நாள் சேவை செய்கிறான். சேவை செய்ததுனால அவர் என்ன பண்ணுறார், தபஸ்லேயே இருக்கார். எப்பவும் பகவானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு தபஸில் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுவார். மறுபடியும் பகவானுக்கு பூஜை பண்ணுவார், தியானம் பண்ணுவார். அந்த தியானத்தில் தபஸ்லேயே இருப்பார். அப்படி தபஸ் பண்ணாரா, ஆயிரக்கணக்கான வருஷமாக தபஸ் பண்ணுவாராம். ஏன்னா இவருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுலே ஆசை இல்லையே. ஆனால் எப்படி ஒரு கண்டிஷனோட கல்யாணம் பண்ணினார்னா, அவள் வயிற்றில் ஒரு குழந்தை தங்குற வரைக்கும் நான் அவளோட வாழ்வேன், அது பிறகு நான் சன்னியாசத்தை மேற்கொள்வேன், அது சம்மதம்னா உங்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு மனு பிரஜாபதிகள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மனைவி சதரூபையோடும் பெண்ணு தேவகூதி இடத்துலையும் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு சந்தோஷமாக சம்மதிச்சதுனால அப்புறமா ஒரு நாள் வந்தாலும் அந்த மகாத்மா கூட வாழணும்னு அவள் ஆசைப்பட்டார் தேவகூதி அம்மா. ஏன்னா ஒரு பரம பாகவதர்னா அந்த பாகவதர் மேலே உள்ள பித்துனால, அந்த புண்ணியத்தை நினச்சதுனால சரி சந்தோஷமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு மனு பிரஜாபதி. அப்போ இல்லறை நடத்துகிறான். எப்படியாப்பட்ட இல்லறை நடத்துகிறா பாருங்கள். அவ்வளோ கௌரவம் கொடுத்து கணவனுக்கு அப்படி பணிவிட பண்ணுறாளாம் அந்தம்மா. தான் ராஜா வீட்டு பெண்ணு, சக்கரவர்த்தி திருமகள், இவரே ஒரு ஆண்டி, காட்டில் இருக்கிறவர் கர்த்தம பிரஜாபதி. இவர் இட்ட வேலை செய்யறதுக்கு நம்மனா வேலைக்காரியா? நமக்கு வேலை செய்யறதுக்கே எவ்வளோ வேலைக்காரிகள்லாம் இருக்கிறாங்க. நான் ஏதோ சரி கௌரவமாக இருக்கணும், ஆள் தான். தனக்கு சமமாக இருந்தால் தான், இப்போ சொல்கிறாங்க இல்லையா, கணவனுக்கும் மனைவி சமமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி கிடையாது, அடிமையாக இருந்தாலும் அந்த அம்மா. அப்போ கணவன் எப்படி நினச்சா, தெய்வாத் கரியசு பத்யுஹு, எப்படி தெய்வத்தை விட உயர்வான்னு நினைச்சாலாம் அந்த அம்மா. தெய்வாத் கரியச பத்யுஹு ஆசாசானம் மகாசிஷா. அவள் உண்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான். அதாவது தெய்வத்தை விட ஒரு படி மேலே நினச்சாலாம் கணவனை. தெய்வமாக கூட நினைக்கல, தெய்வத்தோட ஒரு படி மேலே நினச்சான். அப்போ தெய்வத்துக்கு எப்படி அடிமையாக ஒரு சேவகன், ஒரு பக்தன் சேவை செய்வானோ அதை விட அதிகமாக சேவை செய்தாலாம் அந்தம்மா தேவகூதி அம்மா. இதுதாங்க வாழ்க்கை. இப்படி இருந்துட்டா அப்போது அந்த கணவர் ஒரு நாள் பார்க்குறார், இவ எலும்பும் தோலுமா ஆயிட்டான், வயசாகி போச்சு, அங்க சங்கம் ஏற்படுற வரைக்கும் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்படி தானே வாக்குத்தார். யாருக்கையில்? மனு பிரஜாபதி இடத்துல. அவர் வயத்தில் ஒரு குறை வந்து தங்குற வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்கப்புறமா நான் சன்னியாசம் மேற்கொண்டு வந்தேன். அதுக்கு எதிர்பார்த்துருந்தா இந்தம்மா ஆசைப்பட்டா. கணவனுடைய சௌக்கியத்தை எந்த பெண்ணை எதிர்பார்க்கறது சகஜம் தானே கணவனிடத்தில். ஆனால் இவள் என்ன பண்ணுறா, தன்னுடைய ஆசையை அடைக்கிண்டு கணவன் சம்மதம் இல்லாமல் நம்ம எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு இருந்தால் அந்தம்மா நியமத்தோட விரதத்தோடு இருந்து அவருக்கு அப்படி கைங்கரியம் பண்ணுறான்.
இது 1000 கால வருஷமாக ஆகி போச்சு, வயசாகி போயிடுச்சு இவளுக்கும். இவளும் வயசாகிட்டா, அவரும் வயசாகி போச்சு, கர்த்தம் பிரஜாபதியும் வயசாகி போச்சு, இளமையில் கல்யாணம் பண்ணிருந்து வயசாகி போச்சு. அப்போது ஒரு நாள் பார்த்தா எலும்பும் தோலுமா கிழவியாகிட்டு இருக்கா. யார்? தேவகூதி அம்மா. இவரும் பார்த்தா வயசாகி போச்சு. அப்போ பார்த்தா, என்ன கலக்கமாக இருக்கிற, ஏதோ ஒரு கவலையாக இருக்குன்னு. ஒன்றும் இல்லை சாமி, அவள் தவத்தில் இருக்கா நினச்சின்னு அழுதுன்னு இருக்கா. டக்குன்னு மனசில் என்னதான் இருந்தாலும் வருத்தம் இருக்கும் இல்லையா. அப்போ தான் இவர் பார்த்தார் கர்த்தம் பிரஜாபதி. அம்மா, உனக்காக எனக்காக இந்த உடம்பை சந்தனமாக இழைச்சி இருக்கிறியே, கொஞ்சம் கூட இந்த உடம்பு தான் ரொம்ப, உடம்பு சௌக்கியம்தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த உடம்பு தான், அப்புறமா தான் ரெண்டாவது கணவனோ இல்லை கணவனுக்கு மனைவியோ, அப்புறமா ரெண்டாவது உறவினர்கள்லாம் அப்புறம் தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த உடம்பையும் பொருட்படுத்தாமல், பிரியத்துக்கு உகந்து இந்த உடம்பையும் பொருட்படுத்தாமல், இந்த உடம்பை கவனிச்சிக்காமல் என்னையே கவனிச்சே, நீ எனக்கு அப்படி பணிவிட பண்ணியே, சந்தனமாக இந்த உடம்பை இழைச்சியே, அதனால் நீ கவலைப்படாத, என்ன கவலைப்படாத. அதான் வயசுலாம் ஆகிப்போச்சு, இனிமேல் என்ன சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும்? வயசுலாம் ஆகிப்போச்சு, எலும்பு தோலுமாக ஆகிப்போச்சு, தோல்லாம் சுருங்கி போச்சு, என்னத்தை இனிமேல் சந்தோஷம் அனுபவிக்கிறது? அதான் இனிமேல் கவலைப்பட்டுன்னா கவலைப்படாமல் இருந்தாருன்னா அப்படின்னு அப்படி நினைக்க தோணும் இல்லையா. அந்த அம்மா சரின்ட்டு கை கூப்பி நமஸ்காரம் பண்ணியிருந்தா. ஆனால் அந்த அம்மா எதுவும் சொல்லலை. ஆனால் மனசுக்குள்ளே நினச்சிருப்பா இல்லையா, நினைக்கல, சொல்கிறேன், நாமளும் தான் அப்படி நினச்சிருப்போம் இல்லையா. அதான் வயசாகி வச்சு நம்ம கவலைப்படாதுன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இளமையில் அனுபவிக்க வேண்டிய சௌக்கியங்கள் எதுவுமே அனுபவிக்கலையே அப்படின்னு தானே தோணும். அப்போது சொல்கிற, அம்மா, உன்னுடைய கைங்கரியத்தினால் நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன். அதனால் எனக்கு கிடைச்ச பகவானால் அருளப்பட்ட அஷ்டமா சித்திகளில் உனக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார், நீ போய் அந்த பிந்து சரஸ், பகவானால் கண்ணீர் விடப்பட்ட அந்த பிந்து சரஸ் இருக்கு இல்லையா, குளிர்ச்சியாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும், போ அதில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அப்போ அங்கே என்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காருன்னு இவளுக்கு தெரியுமா? தெரியாது. சித்த புருஷர்கள் மகாத்மாக்கள் இன்றைக்கும் சஞ்சரிக்கிறாங்க. அவங்க எதுக்காக இதை செய்ய சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னால் செய்யணும். அவங்க சொன்னதை நம்ம செய்தோம்னா அதில் ஒரு நன்மை இருக்கும். அது தெரியாது நிறைய பேருக்கு. அப்போது இவள் வயசாகி போச்சு, கிழவி ஆகிட்டேன், நான் போய் இப்போது எதுக்கு இவர் குளிக்க சொல்கிறாரு அப்படின்ட்டு ஒரு வார்த்தையோடு கேட்கலையா. நேராக போய் அந்த பிந்து சரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த குளத்தில் போய் விழுந்தா, போய் குதிச்சா, சாரி அந்த அந்த குளத்தில் போய் முழுகின உடனே பார்த்தா பெரிய மாளிகை இருக்குது. அந்த மாளிகையில் பார்த்தா 13-14 வயசு யுவதிகள், எல்லாம் தேவலோக ஸ்திரீகள். அந்த ஸ்திரீகள்லாம் பார்த்து இவளை வரவேற்கிறாங்க. வர வேண்டும் தாயே அப்படின்ட்டு வரவேற்று அவளை அம்மா, உங்களுக்கு நான் சேவகம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி அவரிடத்துல தான் தாமரை மலர் அப்படியே மனம் வீசுதான். உத்பல கந்தையா, அந்த பெண்கள் அந்த கிஷோர வயசோ ததர்ஷ உத்பல கந்தையா, சர்வா கிஷோர வயசோ ததர்ஷோ உத்பல கந்தையா. அவர் எப்படின்னா அந்த சரசி வேஸ்மஸ்தா சதானி தசகன்யகாக, ஆயிரக்கணக்கான கன்னிகைகள், 13-14 வயசு யுவதி ஸ்திரீகள்லாம் அப்படி அழகான ஸ்திரீகள்லாம் இவ கிழவியாக இருக்கிறா. இவளை போய் தொட்டாங்களாம். தொட்டு அவளை ஸ்நானம் பண்ணி வச்சாங்களாம். நல்லா மங்கள ஸ்நானம், தைல ஸ்நானம் பண்ணி வச்சு அவளுக்கு நல்லா ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டுனா அவர்கள் கைப்பட்ட உடனே இவள் இளமையாயிட்டாள். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அப்படிப்பட்ட யுவதியாக ரொம்ப அழகுடையவள் ஆகிட்டாலாம். கிழவியாக போன தேவகூதி அம்மா ரொம்ப அழகாயிட்டா, இளமையாயிட்டா, மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அப்போ அவளுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு சொன்னா இந்த அழகை பார்த்தோன்னே சந்தோஷம் அடைகிறான். எப்படி நடந்தது இதெல்லாம்? இந்த அதிசயம் எப்படி நடந்தது? அதான் சித்த புருஷருடைய மகிமை. பகவானை ஒருத்தன் சந்தோஷம் அடைந்துன்னா இந்த உலகத்தில் நடக்காத விஷயம் ஒன்று இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அவள் அப்படியே இளமை அடைந்து விட்டால் அப்போது அவள் கண்ணாடியை காமிக்கிறாங்க. அந்த கண்ணாடியை பார்க்குறா. கண்ணாடியை பார்த்தா நான் இவ்வளவு அழகாக இருக்கேன், இந்த அழகை என் கணவர் பார்க்க வேண்டும். அதுதான் ஒரு பெண் நினைக்கிறது. என்னென்னா தன்னுடைய அழகை யார் பார்க்கணும்? ஊர் மெச்சிக்கிறது கிடையாது, கண்டவன் பார்க்கறது கிடையாது. நம்ம அழகு தன் கணவன் பார்க்க வேண்டும் அப்படின்னு நினச்சாலாம் அடுத்த க்ஷணத்தில் இவளை மாற்றினவர் அவர் தன்னை இளமையாக மாற்றிக்க முடியாதா? கர்த்தம பிரஜாபதி உடனே தன்னை அப்படியே மன்மதாகாரமாக
16 வயசு யுவாவாக அப்படி மாறி ராஜகுமாரன் மாதிரி, ரிஷி மாதிரியே இல்லையாம், ராஜகுமாரன் மாதிரி அவர் அலங்காரம் பண்ணி ஸ்திரீகள்லாம் அவரை அழிச்சுன்னு வராங்களாம். இவர் முன்னாடி வந்து நிற்கிறாராம். அவர் அப்படியே வெக்கப்பட்டு கோணி குறுக்கிட்டா தேவகூதி அம்மா. என்ன இவ்வளோ அழகாக இருக்கார் இவர் அப்படின்னு பாட்டு, மன்மதாகாரமாக இருக்கார், நம்ம கணவர் தானா அப்படின்னு. அப்படி கர்த்தம பிரஜாபதியும் பார்த்தா இளமையோடு அழகாக ஆயிட்டார், தானும் அழகாக ஆயிட்டார் அப்படின்னு பார்த்தோன்னே இவர் சந்தோஷம் அடைகிறா. அவளையும் தோழிமார்கள் அழிச்சுன்னு வராங்க, இவரையும் தோழிமார்கள் அழிச்சுன்னு வந்து 2 பேரும் ஒன்றா உட்கார வைக்கிறாங்க. அப்போ பார்த்தார், அம்மா நம்ம ஹனிமூன் போகலாமா? ஹனிமூனா? நேற்றுக்கு இப்போ இளமையாயிட்டாங்க, இப்போ ஹனிமூன் போகலாம் எங்கே எப்படி போகிறது? சரி ஹனிமூன்னா சரி, எங்கள் அப்பா வந்து நிறைய சீர்தனங்கள்லாம் கொடுத்துருக்கார், ரதங்கள்லாம் கொடுத்துருக்கார், அந்த ரதத்தில் போகலாமண்ணா. அதெல்லாம் வேணாம், நான் வேறு ஒரு ரதம் ஏற்பாடு பண்ணுறேன்னு உடனே அப்படி கை காட்டினார். உடனே ஒரு விமானம் வந்துடுச்சு, தேவலோகத்துக்கு செல்லக்கூடிய விமானங்கள். இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜாக்கள் அனுபவிக்கக்கூடிய சௌக்கியங்கள்லாம் அற்பமான சௌக்கியம். நம்ம ராஜ சௌக்கியம்னா ஆஹா ஓஹோன்ற நம்மலாம், ஆனால் அந்த ராஜ சௌக்கியமே அற்பமான சௌக்கியமோ. நான் தேவலோக சௌக்கியத்தையே உனக்கு காட்டுறேன் அப்படின்றாரு கர்த்தம பிரஜாபதி. எப்படி இதெல்லாம் கிடைச்சிது? எப்படியா இதெல்லாம்? தேவலோக சௌக்கியத்தை சொர்க்கலோகத்துக்கு இட்டுமோ போகிறார். இப்போது சொர்க்கலோகத்துக்கு, குபேரப்பட்டணத்துக்கு, சொர்க்கலோகத்துக்கு, யக்ஷபுரிக்கு, எல்லா கந்தர்வ லோகத்துக்கு, சாரண லோகத்துக்கு, அப்படியேப்பட்ட லோகங்கள்லாம் ஆகாசத்துக்கு மேலே போக பல திவ்ய லோகங்கள்லாம் இருக்குது இல்லையா, புண்ணிய லோகங்கள், அந்த இடத்துக்கு அழிச்சுமா போகிறாராம். யார்? கர்த்தம பிரஜாபதி தேவகூதி அம்மாவை. அதுக்கு ஒரு விமானத்தை ஏற்படுத்துகிறார். பார்த்தா பூமி ஸ்பர்சனம் இல்லாமல் அந்த இடத்துல விமானம் அப்படியே நிற்கிறது. விமானம் தோன்றிச்சு. விமானம் காமகம் ஷத்தஸ்தர்ஹேவே ஆவிர் அச்சீகரத்து பிரியையா பிரியம் அன்பிச்சன்னு. பிரியமுள்ளவளாகிய தன் மனைவி அந்த தேவகூதி அம்மா எவ்வளவு நாள் இந்த வயசாகி போச்சு, இளமெல்லாம் போயிடுச்சுன்னா கூட அதை பற்றி கவலைப்படாமல் அப்படி எனக்காக உழைச்சாலே, அப்படி கஷ்டப்பட்டால, அவ்வளோப்பட்ட பிரியமுள்ளவளாச்சு என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதி அப்படி நினச்சி அவளுக்கு பிரியத்தை செய்ய வேண்டாமா அப்படின்னா இச்சன் அதை ஆசைப்பட்டு அந்த பிரியத்துக்குரியவளாகி அந்த தேவகூதிக்கு பிரியமாக ஒரு விமானத்தை தோற்றுவித்தாராம். பிரியாயா பிரியம் அன்பிச்சன்னு கர்த்தமோ யோகம் அஸ்திதா, தன் யோக சக்தியினால். அதான் சொல்கிறாருங்க, கிம் துராபாதனம் தேசாம் பும்சாம் உத்தாம சேதசாம் ஏர் ஆசிரிதஸ் தீர்த்த பதச்சரணோ வியசனாத்திய. எல்லா வியசனத்தையும் போக்கக்கூடிய, கங்கைக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பகவானுடைய திருவடிகளை ஆசிரித்தவர்களுக்கு இந்த உலகத்தில் அடைய முடியாத விஷயம் ஒன்று இருக்கா? ஏதாவது ஒரு கிம் துராபாதனம், எது ரொம்ப கஷ்டமானது, அடைய முடியாதது? கிம் துராபாதனம். பகவானை சந்தோஷப்படுத்தினவங்களுக்கு அடைய முடியாத விஷயம் உலகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. கிம் துராபாதனம் தேசம் பும்சாம் உத்தாம சேதசாம். பகவானிடத்தில் மனசு பறிகொடுத்தவங்களுக்கு, பகவானிடத்தில் தன் ஆத்மாவை, தன் உயிரை அர்ப்பணித்தவர்களுக்கு, கிருஷ்ணனை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு அப்படி பகவானையே உறுதியாக பற்றினவர்களுக்கு இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயம்னு ஒன்று இருக்கா? அவங்களுக்கு கிடைக்காத விஷயம்னு ஒன்று இருக்கா? கிடையாது இல்லையா? அதான் சொல்கிறார், எயிர் ஆசிரித தீர்த்த பதச்சரணம். எந்த கங்கை முதலிய தீர்த்தங்களுக்கு உற்பத்தி ஸ்தானமான எந்த தீர்த்த புண்ணிய தரலாகிய மகாத்மாக்கள்லாம் சேவிக்கக்கூடிய ஹிருதயத்தில் தாங்கியிருக்கிற அந்த திருவடிகளை யார் உண்மையாக அந்த திருவடிகளை ஆசிரித்தார்களோ, பற்றி கொண்டார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் பக்தி. அதுதான் அந்த பக்திக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குது. அப்போது விமானம் வர்றது பெரிய விஷயமே இல்லை. அந்த விமானத்தில் ஏற்றி வைத்து கொண்டார். ஜம்முன்னு ஆகாசத்தில் கிளம்புனார். இந்த பூலோக சௌக்கியம்லாம் வானான்ட்டார். இந்த பூலோகத்தில் உத்தியானவனங்கள் அதெல்லாம் இருக்குன்னு எல்லாம் இருக்கட்டும், ஆனால் இதை விட தெய்வீகமாக இந்த சொர்க்கலோகத்தெல்லாம் போனால் அந்த மரங்களே அப்படியே ஒளிருமா, அப்படியே பிரகாசிக்குமா. அந்த சொர்க்கலோக புஷ்பங்கள்லாம் வாசனை கமகமன்னு தூக்குமா, அப்படியே அப்படி மனம் கமழுமா. அவைகள்லாம் எல்லா ருதுக்கள்லையும். இப்போ நாமெல்லாம் வந்து என்னென்னா, இப்போது மாம்பழ சீசனில் தான் மாம்பழம் கிடைக்கும், மற்ற சீசனில் மல்லிகைப்பூ சீசனில் தான் மல்லிகைப்பூ பூக்கும். அப்படிலாம் கிடையாது சொர்க்கலோகத்தெலாம் போனால்.
எல்லா சீசன்லேயும் மல்லிகைப்பூ கிடைக்கும், எல்லா சீசன்லேயும் மாம்பழம் கிடைக்கும். ஆனால் பார்த்தா அது அவ்வளோ சுவையுடையதாகும். இங்கே விட 100 மடங்கு சுவை அதிகமாக இருக்கும் அந்த பழங்கள்லாம். அந்த மலருடைய வாசனைலாம் அப்படி கமழும். அதுவும் தேவர்களே சுட்டி கொள்ளக்கூடிய மலர்கள். அதெல்லாம் இப்போ சத்யபாமாவையே சொல்லிட்டா இல்லையா, யார், இந்திராணி, இதெல்லாம் மனுஷர்கள் சூட்டிக்கூடாது அப்படின்னு சொன்னான் இல்லையா. அப்போ அந்த மலர்கள் எவ்வளோ மனம் கமழக்கூடியதாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். அப்படியேப்பட்ட பாரிஜாத மலர்கள் அவைகளெல்லாம் சூட்டி கொள்கிறாளாம் தேவகூதி அம்மா. அப்படியேப்பட்ட சொர்க்கலோகத்தை போய் வைஷம்பகே சுரசனே நந்தனே புஷ்பபத்ரகே, புஷ்பபத்திரம்னு சொல்லக்கூடிய இடம். அப்படி வைஷம்பகம் இந்த இடம், இதெல்லாம் தேவலோகத்தில் உள்ள உத்தியான வனங்கள். அது சுரசனே நந்தனே புஷ்பபத்ரகே மானஸ் சரஸில் போய் நீந்துறாங்களாம், குளிக்கிறாங்களாம். அங்கே நீர் விளையாட்டு, அப்படி ஸ்விம்மிங் பூலில் யார், கர்த்தம பிரஜாபதி தேவகூதி. அந்த மானச சரஸில் போய் உலாவி அப்படி ஜாலியாக அப்படி போட்டிங்களாம் அங்கே போய் அது மாதிரி சைத்திரரத்தம் சொல்லக்கூடிய இந்திரனுடைய உத்தியானவனம். அப்படியேப்பட்ட குபேரனுடைய பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வ சௌக்கியங்கள் அதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. சைத்திரத்தே சமே ரேமே ராமையா ரதக, ரேமே ராமையா ரதக. அப்போ அவளை அழிச்சுட்டு போய் அங்கெல்லாம் சந்தோஷப்படுத்தினாராம். பல விடப்பெல்லாம் பஞ்சு மெத்தைகள், அங்கே தோரணங்கள்லாம் தொங்க விடப்பட்ட அந்த தேவலோக சௌக்கியங்கள்லாம் அவள் விளையாட்டாக அனுபவிக்கிறாள் தேவகூதி அம்மா. அதெல்லாம் காட்டிட்டுன்னு வராராம். எல்லா சொர்க்கலோக சௌக்கியங்கள், கந்தரலோக சௌக்கியங்கள், எல்லா லோகத்துக்கு போய் அங்கங்கே இருக்கிற உத்தியான வனங்கள், அங்கே இருக்கிற இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இயற்கை செல்வத்துக்கு முன்னாடி செயற்கை செல்வம் ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அப்படிப்பட்ட பூந்தோட்டங்கள், பழங்கள், அங்கே இருக்கிற வண்டுகள், அழகான பறவைகள், பலவிதமான இங்கே இந்த பூலோகத்தில் பார்க்க முடியாத பட்சிகள்லாம் அங்கே பார்க்கலாம். பூலோகத்தில் பார்க்க முடியாத விசித்திரமான விஷயங்கள்லாம் அங்கே, பலவிதமான மாயைகள்லாம், அதிசயமான விஷயங்கள்லாம் டக்குன்னு ஒன்று தோன்றும், டக்குன்னு மறையும். பலவிதமான விசித்திரமான சிருஷ்டிகள்லாம் அங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போய்டுவோம் நம்மளே ஆசைப்பட்டேன். ஆனால் மனசு அப்படியே கவர்ந்து இழுக்கும் அந்த இடம்லாம் போனால். அப்படியேப்பட்ட சொர்க்கலோக சௌக்கியங்கள், அப்படியேப்பட்ட கந்தரலோக சௌக்கியங்கள், அப்படியேப்பட்ட விசித்திரமான காட்சிகளை பார்த்து கொண்டு அப்படி உல்லாசமாக சஞ்சரித்து கொண்டு அப்படி ஆனந்தமாக பொழுதுபோக்கி கொண்டு அவர்கள் ரமித்து கொண்டு ஆனந்தமாக இருந்தார்களாம். அப்போது அந்த கர்த்தம பிரஜாபதி எப்படியாப்பட்ட சித்த புருஷராக இருப்பார். அப்படி விமானத்தில் கொண்டு போய் 100 வருஷம் அப்படி கழிக்கிறாங்களாம். 100 வருஷம் அவ்வளோ ஆனந்தமாக ரமிக்கிறார்களாம். யார், தேவகூதி அம்மா கூட, யார், கர்த்தம பிரஜாபதி. அப்போ தன்னை 9 விதமாக மாற்றி 9 ரூபத்தில் 9 விதமாக மங்களகரமாக, அவருக்கு மன்மதகாரமாக பலவித ரூபங்களை, தன் பலவிதமான அலங்காரங்களோட அவளோட ரமிக்கிறாராம் தேவகூதி அம்மா இடத்துல. அதனால் 9 விதமான ரூபங்கள் எடுத்து அவளோட ரமிச்சதுனால 9 பெண்கள் பிறக்கிறார்கள். அந்த வித்தை அவருக்கு தெரியும். யார், கர்த்தம பிரஜாபதிக்கு தேவகூதி அம்மா இடத்துல அப்படி அவளை அப்படி சந்தோஷப்படுத்திட்டு அழைச்சிட்டு வரார். அப்போது இப்படிலாம் ரமிச்சுட்டு அங்கங்கே சந்தோஷப்படுத்திட்டு எல்லா லோகத்துக்கும் போயிட்டு வராங்க. எல்லா உத்தியானவனங்கள்லேயும் கேளிக்கைகள், அப்படியேப்பட்ட அந்த ஊஞ்சல் ஆடுறது, அந்த மாதிரி பலவிதமான அந்த நீர் விளையாட்டு எல்லாமே அந்த பூந்தோட்டங்களில், பழத்தோட்டங்களில் அப்படிலாம் ரமிச்சுன்னு இருக்காங்க. அப்படியேப்பட்ட மாளிகை கூட கோபுரமாக இருக்கக்கூடிய சொர்க்கலோக சௌக்கியங்கள்லாம் அனுபவிக்கிறாங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படி ஹனிமூன்னா அப்படி இருக்கணும். அப்படி ஜாலியாக ஹனிமூன் போயிட்டு அப்போ பூலோகத்துக்கு வராரு. வந்தபோது அந்த அம்மா விமானத்தை விட்டு இறங்க சொன்னால் இறங்க மாட்டுறாங்களாம். ஏன்னா இப்போ தானங்க ஏறணும், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஜாலியாக சுற்றினே இருக்கலாங்க. திரும்பி பார்த்தா 100 வருஷம் போயிடுச்சு. 100 வருஷம் ஆகி போச்சு அபூலோகத்தில். ஆமாம், வருஷ பூகான் முகூர்த்தவத்து. எப்பவுமே சௌக்கியத்தில் காலம் சீக்கிரமாக போயிடும். கஷ்ட காலத்தில் காலம் போகாது, லேட்டாக போகும். எல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏடா டைமே மாற்று, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னும். ஒரு சமயத்தில் பார்த்தா, சந்தோஷத்தில் பார்த்தா, ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், சீக்கிரமாக போயிடுச்சே காலம் அப்படின்னு தோணும். நல்லா தூங்கி நிறுவம் பார்த்தா இதுக்குள்ளே பொழுது தெரிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தேனே அப்படின்னு தோணும் இல்லையா? அது மாதிரி அவளுக்கு அந்த சௌக்கியம் அப்படி இருந்தோடனே, இப்போ தானங்க நம்ம போயிட்டு வந்தோம், இதுக்குள்ளே நாங்கள் ஏங்க விமானத்தை கீழே இறக்குறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் எங்கன்னா சுற்றிட்டு வரலான்னா. கொஞ்சம் திரும்பி பார்த்தா எப்போ பார்த்தா 100 வருஷம் ஓடி போச்சு பூலோகத்தில். அப்போது எதுக்கு இது சொல்ல வரேன்னா,
ராம நிறமயன்னு ரேமே வருஷபூகான் முகூர்த்தவத்து. அப்போது 9 விதங்களில் அவர் ரமிச்சதுனால் 9 பெண்கள் பிறந்தாங்க. விபஜ்ய நவதா ஆத்மானம் மாணவி சுரதோத்சுகம் ராமம் நிறமையன்னு ரேமே வருஷபூகான் முகூர்த்தவத்து. அப்படிப்பட்ட ஒரு முகூர்த்த காலம் போல் போச்சான். 1.5 மணி நேரம் தான் ஆன மாதிரி இருந்துதான் 100 வருஷம். அப்படி சந்தோஷத்தை அனுபவித்தான் அந்த அம்மா. இது ஏன் சொல்கிறேன்னா, பகவானிடத்தில் பண்ணக்கூடிய பக்தி இப்படியாப்பட்ட அஷ்டமா சித்திகளையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். இது கர்த்தம பிரஜாபதி காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயே எவ்வளோ ஞானேஸ்வரர், எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் அப்படி சிந்தாமணி கல்லுன்னு ஒன்று இருக்குது, அது சிந்திச்சுலாம் கொடுக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க கடலில். ஏன்னா வெறும் கல் எத்தனை வந்து இப்படி குத்தானா அது அந்த கல்லை நினச்சி ஏதாவது கேட்டாவே கொடுத்துருமா. அப்படிப்பட்ட சித்த புருஷர்கள்லாம் பகவத் பக்தர்கள், பாண்டுரங்க பக்தர்கள்லாம், பகவானுடைய பாண்டுரங்க பக்தர்கள்லாம் அப்படி வாழ்ந்திருக்காங்க. இந்த கலியுகத்தில் அவங்க நினச்சதை எல்லாமே கொடுக்கும். பகவானை அதான் சொல்கிறது, கிருஷ்ணனை பகவானை சந்தோஷப்படுத்திட்டா இந்த சித்து விளையாட்டெல்லாம் ஈஸியான ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு எல்லா சித்திகளும் கைகூடும். அவள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவள் கேட்டால் பகவான் கொடுப்பான், கேட்காமே கொடுப்பான். அப்போ என்ன பண்ணாருன்னா உண்மையான பக்தி பண்ணார். பகவான் நாமங்களை சொன்ன அப்படியேப்பட்ட தபசக்தினால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னுடைய பக்தியே நீ தபஸாக பண்ணி பாருங்கள். நிறைய நாமாக்களை சொல்லி பாருங்கள், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள், உண்மையான பக்தி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுலாம் இப்போ பெண்ணை தேடி அவர் போனாரா, தேவகதி அம்மா தேடி அவர் போனாரா? பெண்ணு சக்கரவர்த்தியே பொண்ணை கொடுத்து வராரு, என் பொண்ணை கட்டிங்கன்னு. அதுவும் இவர் கண்டிஷன் போடுறாரு. சக்கரவர்த்தி மனு பிரஜாபதி கண்டிஷன் போட வேண்டியிருக்கேன், கர்த்தம பிரஜாபதி கண்டிஷன் போடுறாரு. நான் வயிற்றில் குழந்தை தங்குற வரைக்கும் தான் நான் இருப்பேன், அதுக்கப்புறமா நான் சன்னியாசம் மேற்கொள்ளுன்னு சொல்கிறார். கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணிடுறார். அதுக்கும் சம்மதிக்கிறாரே, கொடுக்குறாருண்ணா. பகவான் அனுகிரகம் பெற்றவங்களுக்கு அவங்களுடைய சொல்கிறது தான் எடுபடும். அவங்க சொல்கிற வார்த்தைப்படி தான் நடக்கும். யார்? கர்த்தம பிரஜாபதி சொல்கிற வார்த்தைப்படி தான் நடக்கும். அதுக்கு மாறாக நடக்காது. அவங்க எந்த கண்டிஷன் போனாலும் ஒத்துப்பாங்க, எல்லாமே தலையாட்டிடுவாங்க. ஏன்னா அவர்கள் பரம பாகவதர்கள். பகவானை ஒருத்தன் சந்தோஷப்படுத்திட்டா கிம் துராபாதனம், எது கிடைக்காது அவங்களுக்கு, எது நடக்காது. அதுக்காக சொல்ல வரேன். இந்த சரித்திரத்தை படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது எப்படின்னா அவர் என்ன பண்ணார்? தபஸ், அவ்வளோ தபஸ். எந்த தபஸ்? பகவானை சந்தோஷப்படுத்தக்கூடிய தபஸ், பக்தியோடு கூடிய தபஸ். எப்படி துருவன் சம்பாதிச்சான் தபஸை, அது மாதிரி கர்த்தம பிரஜாபதி தன் தபஸனால் சாதித்தார். அப்போது அனுகூலமான பத்தினியும் கிடைச்சது. எத்தனை அதிசயம் பாருங்கள். அனுகூலமான பத்தினியும் கிடைச்சா, அதே போல் சக்கரவர்த்தி திருமகள், சக்கரவர்த்தியினுடைய சக்கரவர்த்தி னுடைய பெண், அது அழகான பெண், அனுகூலமான பெண், மகா பதிவிரத நன்னடத்தையுடையவள். அவருடைய பெண்களும் பார்த்தா மகா பதிவிரதைகள். அது மட்டும் இல்லை, பகவானே பிள்ளையாக வந்து பிறந்திருக்கான். பகவான் கண்ணீர் விட்டு அது ஒரு பிந்து சரஸாக மாறி இருக்குது. எத்தனை அதிசயங்களை பகவான் நிகழ்த்துறாரு பாருங்கள். கர்த்தம பிரஜாபதி வாழ்க்கையில் மட்டும் அவர் விமானம் தோன்றுனா விமானம் தோன்றுறது. அப்போது அந்த குளத்தில் வந்து இவ்வளோ இளமையாக்கணும்னு நினச்சாருன்னா உடனே அந்த குளத்தில் பார்த்தா கன்னிகைகள்லாம் வந்து அவளை தைலஸ்நானம் பண்ணி நல்ல பட்டாடை உடுத்தி நல்ல ஆடை ஆபரணம் போட்டு அவளை மகாலட்சுமி மாதிரி மாற்றுறாங்க. இவரையும் இளமையாகிட்டாங்க. எத்தனை சித்து விளையாட்டு பண்ணுறாரு பார் கர்த்தம பிரஜாபதி. எப்படி நடக்குது இதெல்லாம், எப்படி நடந்தது இந்த அதிசயங்கள்லாம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, விமானத்தை இருந்து சொர்க்கலோகத்தெல்லாம் போக முடியுமாண்ணா? புண்ணியம் பண்ணவங்க தான் போக முடியும். இந்திரனே 100 யாகம் பண்ணி தான் சொர்க்கலோகத்தை அடைஞ்சிருக்கான். 100 அஸ்வமேதி யாகம் பண்ணி தான் சொர்க்கலோகத்தை அடைய முடியும் இந்திரனே. அப்படியேப்பட்ட எவ்வளோ புண்ணியம் பண்ணதான். இவர் ஒன்றும் இல்லை, பகவானை சந்தோஷப்படுத்தினார். தபஸ் சக்தி, அவ்வளோ பவர் தபஸுக்கு. அப்போ அந்த எல்லா பட்டணங்களும், குபேர பட்டணம், இந்திரன் சந்திரன் வருணன், அந்த பட்டணம் இந்த பட்டணம், சொர்க்கலோகம், எல்லா லோகத்துக்கும் சுற்றி வர்றார். கந்தர்வலோகம், சித்தலோகம், சரணம், எல்லா லோகத்திலும் உள்ள எல்லா உத்தியான வனங்கள்லையும், எல்லா மாட மாளிகைகளையும், எல்லா கூடகோபுரங்கள்லையும் போய் ரமிச்சுண்டு அங்கங்கே மானச சரசு போன்ற தெய்வீக ஏரிகளாகி அந்த ஏரிகளில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு, அப்படியே புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு அப்படி உல்லாசமாக அப்படி சுற்றி வர முடியுமான்னா இவர்களால் தான் முடியும், மகான்களால் தான் முடியும். அது அப்போது மனு பிரஜாபதி கொடுத்த சீர்வரிசை தானங்கள்லாம் அப்படியே சும்மா கிடக்குது. அதை உபயோகிக்கலை. மனு பிரஜாபதியும் சதரூபையும் கொடுத்த
சீர்வரிசை பெண்ணுக்கு கொடுத்த சீர்வரிசைகள்னால அப்படியே கிடக்குது. அப்படியே கட்டில் பீரோ அதெல்லாம் வந்து சரி, இந்த லோகத்தை சௌக்கியத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். ஆமாம், கட்டிலாம் தேவைப்படும். ரூமில் பூ போட்டு அவங்க சாந்தி முகத்தை கொண்டாடுவோம் சொல்கிறாங்க இல்லையா, கட்டிலாம் போட்டு அந்த கட்டிலாம் அப்படியே கிடக்குது. அவங்களுக்கு பெரிய மாட மாளிகைலாம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டார் மனு பிரஜாபதி. அவங்களுக்கு வந்து என்னென்னா சாதாரண ஆனால் இவர் படுத்து சாதாரண ஒரு ஆசிரமம், சின்ன ஓடக்கொல்லிசல் தான் ஒரு சின்ன ஒரு கோரையில் தான் தவம் பண்ணியிருப்பார். அப்போது தட்டுமட்டு சாமான்லாம் வைக்கிறதுக்கு இடம் ஒன்றும் இல்லையா, அதுக்கெல்லாம் மனு பிரஜாபதி ஏற்பாடு பண்ணிட்டு மாட்டாரா, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே அப்படியே கிடக்குது. இந்த லோகம் சௌகத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு அது தேவைப்படும். இவர் அதெல்லாம் வேணான்றாரு. கர்த்த பிரஜாபதி உனக்கு தேவலோக சௌக்கியத்தை நான் காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விமானத்தில் அழைச்சும் போகிறாரு கர்த்தம பிரஜாபதி தேவகதி அம்மாவை. அதுதான் ஆச்சரியன்றேன். பகவத் பக்தர்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்றாரு. அப்போது சொல்கிறார், இங்கே பார்த்தனால எல்லாமே வஜ்ர கபாடை வத்து அப்படிப்பட்ட பெரிய பெரிய மாளிகை இருக்குது. அதெல்லாம் மாளிகைலாம் கட்டி கொடுத்துட்டு போயிட்டார் போகுது. யார் சுவாமிமோனும் நல்லா இதெல்லாம் இருக்குது, கட்டில் மற்ற எல்லாமே இருக்குது. அதெல்லாம் திரும்பியே பார்க்கலையா இந்த உலக சௌக்கியத்தில். இந்த மாடமலை கூட கோபுரம்லாம் எனக்கு வேணாம், நாங்கள் தேவலோகத்தில் போய் அனுபவிக்கிறோம் சொல்லி தேவலோகத்துக்கு ஆட்சியம் போயிட்டார். அப்போது எங்கேருந்து இந்த சக்தி கிடைச்சதுன்னா அதுதான் பிரம்மச்சரியம். கர்த்தம பிரஜாபதி கடையில் இருக்கக்கூடிய பிரம்மச்சரியம். மனசால் எந்த ஸ்திரியும் அவரை நினைச்சது கிடையாது, அந்த ஆசையும் அவருக்கு கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா வெளிப்புறமாக கல்யாணம் பண்ணினார். யாருன்னா பிரம்மதேவர் அப்பாவுடைய கட்டளையை அனுசரித்து மனசால் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சு உண்மையான பக்தியோட கிருஷ்ண பகவானை வழிபட்டதனுடைய பலன் இதெல்லாம். பகவானுக்கு ஒருமுகப்பட்ட மனதோடு பகவானுக்கு அர்ச்சனை பண்ண பலன் இது, பகவானை பக்தி பண்ண பலன் இது, எல்லாமே கட்சிடும். நீ ஆசை கொஞ்சம் உள்ளே வந்துச்சுன்னா கூட உன் தபசுக்கு அது ஒரு குறைச்சல் தான், உன் தபசுக்கு எடுத்துரும். மன சங்கல்பம் நிறைவேறணும். உண்மையாக அந்த சங்கல்பம் பகவானுக்கு தெரியும் உனக்கு என்ன சங்கல்பம்னு. ஆனால் நீ வந்து என்னென்னா அதை மறந்துடணும். அது ஒரு தடவை சங்கல்பிச்சாவே அது தெரியும் பகவானுக்கு. ஆனால் அந்த சங்கல்பத்தை இப்போது துருவன் கூட என்ன பண்ணான், எந்த சங்கல்பத்தோடு வந்தான், அப்பா மடிமலை ஏறணும், அந்த அப்பா சிம்மாசனம் அடையணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா, அந்த சங்கல்பம் வந்தது. அதுக்கப்புறம் பகவானை வழிபடும் போது அந்த சங்கல்பம் மறைஞ்சு போச்சு. அவன் மறந்துட்டாலும் பகவான் மறக்க மாட்டார். அவன் என்ன பண்ண, உண்மையான பக்தியோடு பகவான் ஹிருதயத்தில் பார்த்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதே அதையே சொல்லியிருந்தான் யார், துருவன். அப்போ சங்கல்பத்தை மறந்துட்டான், ஆனால் வந்து பகவானை நினச்சிட்டான், பகவானை ஹிருதயத்தில் அனுபவிக்கிறான், பகவான் ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ணுறான். அதுதான் முக்கியம். அந்த உண்மையான பக்திக்கு பகவான் வந்தே ஆகணும். அப்போ 5 மாதத்தில் பகவான் காட்சி அளிக்கிறார். ஹிருதயத்திலும் காட்சி அளித்தார், வெளிப்புறமாக ஊன கண்களாலும் பார்க்கும்படி பகவான் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சு என்ன சொன்னால், நீ ஒரு தடவை ஆரம்பத்தில் வரும்போது சங்கல்பிச்சு இந்த காட்டுக்குள்ளே வரும்போது அந்த சங்கல்பம் முதல் நிறைவேற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அப்பா மடி மேலே ஏறதுக்கு பதிலாக அப்பாவுடைய சிம்மாசனம் உனக்கு 36,000 வருஷம் நீ ஆண்டுட்டு வாப்போ அப்படின்ட்டு பகவான் கொடுத்துட்டார். அப்போது உன்னுடைய சின்ன சங்கல்பம் கூட பகவானுக்கு ஞாபகம் இருக்கும், நீ மறந்துட்டாலும். ஆனால் நீ எப்படி வழி பண்ணனா, எப்போத்தாலும் சங்கல்பத்தை, அதான் காரியத்திலே கண்ணாக இருக்கக்கூடாது. நம்ம பிரார்த்தனை பண்ணுறது எல்லாம் அது பிரார்த்தனையே முக்கியமாக வச்சு நம்ம பக்தி பண்ணால் அது பக்தி ஆகாது. அந்த பிரார்த்தனை மனசுக்குள்ளே வச்சிங்க, அது பகவானுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், மனசு வாக்கு முக்கரணங்களாலையும் அந்த பிரார்த்தனையை தூக்கி போட்டுருங்க குப்பையில். நீங்கள் வந்து அந்த சங்கல்பத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இருதயம் முழுவதும் கிருஷ்ணனையே முழு இடமும் கிருஷ்ணனுக்கு மட்டுமே இடம் கொடுத்து, இல்லை ராமனுக்கு மட்டுமே இடம் கொடுத்து, அந்த முழு மனசோட உண்மையான பக்தியோட மனப்பூர்வமாக அன்போடு பகவானுக்கு பக்தி பண்ணி பாருங்கள், உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும் டக்குன்னு. இதான் டெக்னிக்கு. நீங்கள் வந்து கபடத்தோடு பக்தி பண்ணிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கோரிக்கை வச்சுன்னு, அவன் பகவானே புஷ்பலாம் அர்ச்சனை பண்ணுறேன், பகவானே நாமத்தை சொல்கிறேன், நிறைவேறணும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன், ஒரு 2 நாள் 3 நாள் நாமா சொல்லுவேன். அப்புறமா நான் கோரிக்கை நிறைவேறல நம்ம நினச்சது. நானும் பார்த்தா 1 மாதம் நாமா சொல்கிறேன், இவ்வளோ நேரம் ராமநாமா சொல்கிறேன், ஹரே கிருஷ்ணன் சொல்கிறேன், நடக்க மாட்டுது. எதுக்கிட்டா நம்ம உன் சங்கல்பம் நிறைவேறும். ஆனால் நீ என்ன பண்ணுற, உன் மனசுள்ள கபடத்தை பகவான் அறிவான். அதனால் என்னன்னா உனக்கு கால தாமதமாகுது. சங்கல்பத்தை தூக்கி போ, சர்வ சங்கல்ப வர்ஜிதாக, எல்லா சங்கல்பத்தையும் தூக்கி போட்டு நீ உண்மையான பக்தி மனப்பூர்வமாக உண்மையாக அந்த ராமநாமத்தை நேசி. ஃபஸ்ட்டு பகவானை நேசி, அந்த பகவான் நாமத்தை உண்மையாக நேசிங்க முழு மனசோட. இந்த இந்த நாமம் எவ்வளோ பிரியம் உள்ளது, பகவான் எவ்வளோ அழகாக லீலை பண்ணியிருக்கான்,
அந்த சிந்தனையோடு நீங்கள் பக்தி பண்ணி பாருங்கள், உங்கள் சங்கல்பம் சீக்கிரமாக நிறைவேறும். ஏன்னா முழு மனசோடு பக்தி பண்ணும்போது பகவான் சந்தோஷம் அடைகிறான். நீங்கள் அரை மனசுன்னா ஐயோ எனக்கு பிரச்சனை தீர்ந்தால் போதும், எனக்கு இந்த காரியம் நிறைவேறினா போதும் அப்படின்னு சங்கல்பத்தோடு பண்ணும்போது அப்போ பாதி மனசு தான் பகவான்களுக்கு கொடுக்குறீங்க. மிச்ச பாதி மனசு காரியத்தை நிறைவேற்றல் தான் குறியாக இருக்கீங்க. அந்த மனசோட பக்தி பண்ணால் அது பலன் எப்போ கொடுக்குன்னு சொல்ல முடியாது, லேட்டாக தான் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே சலிப்பு தட்டுறோம் உங்களுக்கு. ஏன்னா முழு மனசோட பக்தி பண்ணாத அந்த பக்தியானது சலிப்பு தட்டிடும். அது ரொம்ப நாள் நீடிக்காது. கொஞ்ச நாள் நாம சொல்லிங்க அப்போ விட்டுருவீங்க, கொஞ்ச நாள் பூஜை பண்ணி விட்டுருவீங்க, கொஞ்ச நாள் பாகவதம் படிப்பீங்க, அப்போ பாராயணத்தை விட்டுருவீங்க. அடப்பாப்பா என்ன இது, இந்த பாகவதம் படிச்சு நம்மளுக்கு என்ன கிடச்சிது, என்ன லாபம் கிடச்சிது அப்படின்ற ஒரு தாட் வந்துடும். கடவுளே பாகவதம் படிக்கிறதே பெரிய விஷயம், அதை படிக்க வச்சுருக்கானே என்ன, அதுவே பெரிய அனுகிரகம் அப்படின்னு நினைக்க மாட்டானே இவன் அப்படின்னு பகவான் நினைக்க மாட்டாரா? பாகவதம் படிக்க வச்சுருக்கேன் என்ன, அதே பெரிய விஷயம், பாகவதம் படிச்சு என்ன கிடச்சிதுன்றானே இவன் அப்படின்னு அந்த மனசை பார்ப்பான் பகவான். எது பண்ணாலும் முழு மனசோட, முழு ஆத்மாவோட, முழு மனசோட பகவானத்தை அர்ப்பண புத்தியோட சரணாகதி, அந்த பிரபன்ன வரதாசுஷம், அந்த பூர்ண சரணாகதியோட பகவத் பக்தியா, அங்கே என்ன சொல்கிறார், பக்தியா, அதான் சொல்கிறார் சங்கரிப்பித ஆத்மா, அவங்க என்ன சொல்கிறார், பக்தி சம்பிரபேதே ஹரிம் பக்தியா பிரபன்ன வரதாசுஷம். அப்போ சரணாகதி பாவத்தோட, உண்மையான சரணாகதி பாவத்தோட பக்தி பண்ணுங்க. அதுதான் பூர்ணமான பலனை கொடுக்கும். பகவான் தன்னையே கொடுத்துருவான். அப்போ தன்னையே தன்னுடைய பிள்ளையாக கபில வாசுதேவராக தன்னையே கொடுத்துட்டான் இல்லையா அந்த கர்த்தம் பிரஜாபதி, அப்படி கொடுத்துருவான். அப்படி நீ உன்னுடைய பக்தி அந்த பக்தி தான் ஒரு பொழுதும் பொய் போகாது. பொய்யா பக்தி பண்ணால் அது பொய் தான், அது பொய்யாக தான் போகும். ஆனால் உண்மையாக பக்தி பண்ணால் அது பொய் போகாது. நவை ஜாது மிருஷைவ சியாத் பிரஜாத்தியக்ஷ மதர்கணம். என்னுடைய பூஜையானது ஒரு பொழுதும் பொய்யா போகவே போகாது, உண்மையான பூஜையானது. ஏன்னா சமர்ச்சிதா, நன்றாக அர்ச்சித்திருக்கிறாய் அப்படின்னா நான் உண்மையாக அர்ச்சித்திருக்கிறேன், உண்மையாக எனக்கு அர்ச்சனை பண்ணியிருக்கேன், உண்மையாக எனக்கு பூஜை பண்ணியிருக்கேன். அந்த பூஜா பலன் ஒரு பொழுதும் உனக்கு பலன் கொடுக்காமல் போகாது. அந்த பூஜா பலன் உனக்கு கொடுத்தே தீரணும், பகவான் வந்தே தீரணும். நீ அப்புறமா இந்த பலனெலாம் எதிர்பார்க்கணும்னு அவசியமே இல்லை. அப்போது பக்தி பண்ணும்போதும் திருப்தி, முழு மனசோடு பக்தி பண்ணால் திருப்தியாகவும் இருக்கும், மனசும் சந்தோஷமாக இருக்கும். கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னுடைய அழகு, உன்னுடைய சந்தோஷம், அவனுடைய அர்ச்சனை பண்ணும்போதும் கிருஷ்ணா இந்த பூவை 2 புஷ்பத்தை உன் திருவிழில் போடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே கிருஷ்ணா அப்படின்னு அதுக்கு நன்றி தெரிவிப்பேன். அந்த பக்தி பண்ணதுக்கு நன்றி தெரிவிப்பேன். பகவானே என்னை நல்லா வச்சுருக்கே, என்னை சந்தோஷமாக வச்சுருக்கே, உன் கருணை எனக்கு காட்டியிருக்கே, உனக்கு புஷ்பத்தை போடக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே, உன் பாகவத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தே, உன் நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை, இதுக்கு நான் என்னத்தை நன்றி சொல்ல போகிறேன்னா, இதுக்கு நான் எப்படி கடன் அடைக்க முடியும்? இந்த கடனை உனக்கு கோடானு கோடி நன்றி கிருஷ்ணா, கோடானு கோடி நன்றி கிருஷ்ணான்னு அப்படின்னு சொல்லி அழுது பாருங்கள். அப்படி பரிபூர்ணமாக பகவானத்தில் பக்தி பண்ணி பாருங்கள். உங்களுடைய சங்கல்பம் என்னவோ நீங்கள் கேட்காமே நிறைவேறும். இது நடக்குதா இல்லையா பாருங்கள். நம்மளுக்கு பக்தி பண்ண தெரியல, எப்படி பக்தி பண்ணணும்னு தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சால்தான் தான் நம்ம கோரிக்கைகள் நிறைவேற மாட்டேங்குது. நம்ம பிரார்த்தனையை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் மனசுக்குள்ளே நிறைய பேர் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒரு ஆசைகள் நிறைவேறத்துக்கு தான் பகவான்குள்ளே வராங்க. எத்தனையோ சங்கல்பங்கள், ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இல்லையா மனுஷனுக்கு. குடும்பத்தில் 1008 கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் தீரத்துக்கு தானே பகவான்களை கோயிலுக்கு தேடி வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த தெய்வம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் பகவான் கிருஷ்ணன் மட்டும் எப்படின்னா, உங்கள் முழு மனசை அர்ப்பணித்தா அவன் தன்னையே உங்களிடத்தில் ஒப்படைச்சிடுவான். அப்புறம் உங்களுக்கு நிறைவேறாத விஷயம்னு ஒன்று கிடையாது. கர்த்தம பிரஜாபதி பாருங்கள், இதே பகவான், இதே நீங்கள் கும்பிட்ற அதே நாராயணன் தான் அவரும் வழிபட்டார். அவருடைய நாமம் தான் சொன்னார், அவரை தான் பக்தியாக வழிபட்டார். ஆனால் அவர் எப்படி அந்த பயன்பெற்றார், நம்ம ஏன் இன்னும் பயன்பெறலை? துருவன் பயன்பெற்ற மாதிரி நம்ம ஏன் பயன்பெறலை? துருவனும் பக்தி தானே பண்ணான், சரி தபஸ் பண்ணான், சரி பக்தி பண்ணான், சரி அந்த கிருத யுகத்தில் அது ஓகே, தபஸ் பண்ணாங்க. நம்ம கலியுகத்தில் நாமசிங்கத்தினால விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ நாமசிங்கத்தினாலே
பகவானே பிரத்யட்சமாக இருக்கானே தியாகராஜ சுவாமிகளுக்கு, அப்போ நமக்கு ஏன் பிரத்யட்சமாகலை? தியாகராஜ சுவாமிகள் பிரத்யட்சமான மாதிரி அப்போ துவாரகாதீசனாகி அந்த பகவான் அந்த துக்காராம் தாசருக்கு காட்சி அளித்த மாதிரி, மீராபாய் காட்சி அளித்த மாதிரி நமக்கு ஏன் காட்சி அளிக்கலை? நமக்கு ஏன் பகவான் அப்படிப்பட்ட செல்வங்களை வர்ஷிக்கலை? குசலர் வர்ஷித்த மாதிரி குசலர் என்ன பண்ணார்? தவமாக பண்ணார், பட்னி பசிமா இருந்து என்ன பண்ணார்? பகவான் நாமத்தை சொல்லியிருந்தார். அப்போ ஒரே பகவானை போய் ஒரே தரிசனம் பண்ணிட்டு வந்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதையை. அப்படி அவர்கள் தரிசனம் பண்ணுறதே ஒரு பெரிய பக்தி தான், பகவானை போய் தரிசனம் பண்ணுறதே. பாசாதி கோயில் போய் பார்த்துட்டு வந்தால் தரிசனம் தான். ஆனால் நம்ம எத்தனை தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம், நம்மளுக்கு கிடைக்கலையே. ஆனால் குசல ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டேன்னா அவர் எந்த நோக்கத்தோட பகவானுக்கு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு அந்த அவளை கொண்டு போனார் அவர். அப்படி தான் அவர் கழுந்து எதனா வாங்கின்னு வரலாமான்ட்டு போகல, பகவானுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமான்ற அந்த நோக்கம்தான், மனசை தான் பகவான் பார்க்குறான். அந்த உண்மையான பக்திக்கு பகவான் வந்தே தீரணும். இப்போது ஏன்னா எல்லாருக்கும் வீட்டிலே கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாத வீடே கிடையாது, நான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாருக்கும் பிரார்த்தனைகள் இருக்குது. ஆனால் பாகவத பிரகாரம் எப்படி பக்தி பண்ணணுன்றதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அப்போ அது மாதிரி பக்தி பண்ணால் தான் நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இப்போ இருக்க அஷ்டமா சித்திகள் கை வந்துச்சுன்னு அதான் கிம் துராபாதனம், எது கிடைக்காது அவங்களுக்கு? பகவான் ஒருத்தன் சந்தோஷம் பண்ணால் எயிர் ஆசிரித தீர்த்தபத சேவாயை எயிர் ஆசிரித தீர்த்தபத சரணோ व्यसनात्ययः கிம் துராபாதம் தேசம் பும்சாம் உத்தாம சேதசாம். எயிர் ஆசிரித தீர்த்தபத சரணோ व्यसनात्ययः. அப்போது நீ மற்ற தேவதைகளை கும்பிட்டா தான் எனக்கு சீக்கிரமாக பலன் கொடுக்கும், கிருஷ்ணர்லாம் ரொம்ப சோதிக்கிறாரு, சரியாக பலன் கொடுக்க மாட்டேன். அப்போ யாருன்னா சொன்னாங்கன்னா அந்த தேவதை வழிபடலாம், இந்த வேறு ஏதாவது வழிபடலான்னு தோணுது மனசு. ஏன் இந்த கிருஷ்ணனால் கொடுக்க முடியாது, உலகத்தில் எந்த தேவதையாலும் கொடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க, கிருஷ்ணன் தான் பரதெய்வம், அவன் தான் ஆதி மூலம். நீங்கள் நம்புகிற நம்பிக்கை தான் முக்கியம். அப்போது எது கிடைக்காதுன்றார், கிம் துராபாதனன்றார், எது கிடைக்காது எல்லாமே பகவான் கலந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது கிடைக்க பெறுற மாதிரி பகவானை நீ வசப்படுத்தணும், அந்தளவு சந்தோஷப்படுத்தணும். உன் பக்தினால் மனசு, வாக்கு, காயம், முக்கரணங்கள், சொத்து, சுகம், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்ணிடணும். பகவதர்ப்பணமாக அதன் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண வாழ்க்கை தான். அவர்களுக்கு இந்த உலகத்தில் நடக்காத விஷயம்னு ஒன்று கிடையாது. ஆனால் உன் பக்தி அந்தரங்கமாக இருந்தால் போதும், யாருக்கும் சொல்லிக்க வேண்டாம். உன் பக்தியை நீ பகவன் நாமா சொல்லு, கண்ணீர் விடு, அழு. அவனுடைய புஸ்தகத்தை அவன் பாகவதத்தில் எப்படிப்பட்ட லீலைகள் பண்ணியிருக்கான். அப்போ கர்த்தம பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணவன் உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டானா? துருவனுக்கு அனுகிரகம் பண்ணவன் உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டானா? தியாகராஜ பிரம்மத்துக்கு அனுகிரகம் பண்ணவன் உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டானா? துக்காராம் தாசருக்கு அனுகிரகம் பண்ண உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டானா? மீராக்கு அனுகிரகம் பண்ண அனுகிரகம் பண்ண மாட்டானா? யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட அம்பரீஷனுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு அளித்த சக்கரவர்த்தியாகன அவங்க அப்பா பார்த்தா பிச்சை நாபாகன் அண்ணன் தம்பிகள் பாகம் கொடுக்க மாட்டேன்னு ஒதுக்கி தள்ளினவங்க. அப்படிப்பட்ட யக்ஞ பிரசாதத்தை சாப்பிட்டு சிவபெருமானால் கொடுக்கப்பட்ட யக்ஞ பிரசாதம் சாப்பிட்டவர் அவர். அப்படிப்பட்ட அவருக்கு எந்தவித சொத்துக்கும் பங்கு இல்லாதவராக இருந்தார். அப்படி நாபாகனுடைய புத்திரன் அம்பரீஷன் சப்த தீபத்துக்கு அதிபதி. பகவானுடைய அருள், அவருடைய பக்தி, அம்பரீஷனுடைய பக்தி, அப்படிப்பட்ட பக்தி சொல்கிறேன். எதுக்கான பகவானால் கொடுக்க முடியாதுன்னு இல்லை, கொடுக்க முடியும். ஆனால் நீ அதுக்கு பகவானை நீ அந்தளவுக்கு சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? என்ன சந்தோஷப்படுத்தினார்? சபைமான கிருஷ்ண பதார விந்தை, மனசு பூரா கிருஷ்ணமயமாக இருந்தது. அது ஒன்று போதும். அப்புறமா நீ வச்சாம்சி வைகுண்ட குணம், அப்புறமா நீ மனசில் நினைக்கிறது தான் வார்த்தையில் பேசுவேன். அப்போ பகவானை பற்றி தான் நீ பேசுவேன். முதல்ல அதாவது சபை மன கிருஷ்ண பதார விந்தையோர், அப்புறம் வார்த்தை நான் வரும், கிருஷ்ணனை பற்றி தான் பேசுவேன். வச்சாம்சி வைகுண்ட குணானு வர்றனே. அப்புறம் என்ன கேட்பண்ணி சுதிம் சகாரா அச்சுத சத்கதோதையே. காது எது கேட்கணும்? கிருஷ்ணனுடைய கதைகள் தான் கேட்கும். ஏன்னா உன் மனசெல்லாம் கிருஷ்ணமயமாகி போச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னென்னா சப்த தீபத்துக்கு அதிபதியாக ஏன் ஆக முடியாது? அம்பரீஷன் போல் யோசிச்சு பாருங்கள். அவங்க அப்பா பிச்சைக்காரன் நாபாகன், அவனுக்கு எதுக்குமே பாகம் இல்லாததுனால தான் நாபாகன்னு பேர் அவனுக்கு. ஆனால் அவங்க புள்ள அம்பரீஷன்னா சப்த தீபத்துக்கு அதிபதி. எதனால்? கிருஷ்ண பக்தி, பகவத் பக்தினால எல்லாத்தையும் அடைய முடியும். சப்த தீபத்துக்கு அதிபதி பகவானே தன் கையாயத்தை கொடுப்பானா? தன்னையே கொடுத்தவனுக்கு தன் கையாயத்தை கொடுக்க மாட்டானா? சக்கராயத்தை கொடுத்துட்டான். யார்? அம்பரீஷனுக்கு. பகவான் எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணுவான். அவனிடத்துல நீ அருளை பிடிங்கிடலாம். ஆனால்
அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பாகவதம் படித்தா தானங்க புரியும். பாகவதத்தில் இந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா தானங்க நமக்கு ஆசையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். என்ன பண்ணாங்க அவங்களாம்? கிரியாயோகம், அந்த பூஜைகளை பண்ணாங்க பகவானுக்கு. அது பக்தியோடு பண்ணாங்க. சங்குருபிதா மனம் ஒருமுகப்பட்டு உண்மையான பக்தி பண்ணதுனால அது ஒருபொழுதும் வீண் போகாது. அப்போ புரைவ சமயோஜிதத்து, உனக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடும் பகவான், உன்னுடைய நல்வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பகவான் பண்ணிடுறான். அதுதான் கர்த்தம பிரஜாபதிக்கு முன்னாடியே பொண்ணை தேடி கொடுத்துரு. நீ பொண்ணு இவர் தேடி பொண்ணை தேடி தானே மாப்பிள்ளை போவார்னா, அப்படி கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளை தேடி வரும், பகவான் நினைச்சானா வரும். அதுவும் அழகான பெண்ணு, அனுகூலமான பெண்ணு, அதுவும் பெரிய பணக்கார பெண்ணு, சக்கரத்தில். ஆனால் பகவானை சந்தோஷப்படுத்திட்டா எல்லாமே கிடைக்கும். அப்போ பெண் மட்டும் இல்லை, பகவானே தன்னை கொடுத்துட்றான். பகவானே பிள்ளையாக கூட வந்து பிறகுறான். பிதரம் ரோச்சையா மாசன், அப்படியேப்பட்ட நீதிமான்களுக்கு, அப்படியேப்பட்ட பக்தர்களுக்கு தன்னையே கொடுத்துறான். தசரதருக்கு தன்னை கொடுத்த மாதிரி அப்படி கர்த்தம பிரஜாபதிக்கு பிள்ளையாக தானே தன்னையே கொடுத்துட்றான். அப்போது அப்போ கோளாறு எங்கன்னா நம்ம பக்தியில் தான் கோளாறு இருக்குது. நம்ம பக்தி சரியாக பண்ணோம்னா, நீங்கள் சங்கல்பத்துக்குள்ளே தூக்கி போடுங்க. ஆசைகள் இருக்குது இல்லையா, சரி ஆசைகள், ஏன்னா எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவைகள் ரொம்ப முக்கியம். அத்தியாவசிய தேவைகள் எவ்வளோ பேர் நோய் இருக்கும், கஷ்டம் இருக்கும், அதெல்லாம் சுலபமாக தெரியும். ஆனால் பக்தின்றதில் மட்டும் குறைவிக்காது. ஆசைகள் நிறைய வச்சுட்டு, சங்கல்பம் நிறைய வச்சுட்டு பக்தியை கோட்டை விட்டுறக்கூடாது. பக்தியில் முழுமையாக எனக்கு இந்த தெய்வம், இந்த கிருஷ்ணன் தானே கிருஷ்ணன் தான், ராமன்னா ராமன் தான், இந்த தெய்வத்தை தவிர எனக்கு வேறு தெய்வம் தெரியாது, எனக்கு வேண்டாம், வேறு தெய்வம் இருக்கட்டும். எல்லாம் பல மற்ற தெய்வங்கள்லாம் பல அதிசயங்கள் பண்ணுறது, பல சித்துக்கள் பண்ணுறது, பல இதுன்னா அதெல்லாம் போகாது. எவ்வளோ இதை விட பெரிய சக்தி உள்ள தெய்வம் அது. அப்படிப்பட்ட தெய்வம் யார் என்ன சொன்னாலும் மனசை மயங்கக்கூடாது. உன் தெய்வத்திடத்தில் நீ உனக்கு உண்மையான உறுதி இருக்கணும், உண்மையான பக்தி இருக்கணும். எப்படி 10,000 வருஷம் உடனே அவர் பிரம்மதேவரை போய் குறித்து தவம் பண்ணாரா கர்த்தம பிரஜாபதி? இல்லை பிரம்மதேவர் தான் அப்பா, சரி ஓகே, சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணாரா? இல்லை வேறு யாருன்னா விநாயகர் முருகர் நோக்கி தவம் பண்ணாரா? இல்லை, அதே பெருமாள் அந்த நாராயணனை குறித்து தான் தவம் பண்ணார். யார்? கர்த்தம பிரஜாபதி. 10,000 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, பகவான் வருவான் அப்படின்னு வந்துட்டாரே பகவான் கருட வாகனத்தில். அந்த 10,000 வருஷம் வெயிட் பண்ணார். அப்போ உண்மையான பக்திக்கு பகவான் வந்தே தீரணும். எத்தனை நாள் பழத்தை வச்சு காத்திருந்தா சபரி பாட்டி? எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தா? அப்போது சலிச்சிட்டாளா? அவன் தன் பக்தியிலிருந்து சலிச்சிட்டாளா? பின்வாங்கிட்டாளா? பின்வாங்கலை. உறுதியான மனம் கொண்டவளாக, என் மதங்க மகரிஷி, என் குருநாதர் சொன்ன வாக்கு சத்தியம், பகவான் இந்த பக்கம் வருவான்னு நான் நம்புகிறேன், வருவான் அப்படின்னு. அதே மாதிரி ராமலக்ஷ்மணன் வந்து அவள் கொடுத்த எச்சில் பழத்தை பகவான் சாப்பிட்டுட்டு அவளுக்கு மோட்சத்தையும் கொடுத்துட்டு குருநாதர் திருவடியை எங்கே இருக்கா அந்த குருநாதருடைய லோகத்துக்கு அனுப்பி வச்சுட்டு தான் பகவான் போனார். ராமலக்ஷ்மணர்கள் தெரியுமா? உன் பக்தி மட்டும் அதான் சொல்ல மிருஷைவ, ஒரு பொழுதும் பொய் போகாது. மதர்கணம், பகவானுக்கு பண்ணுற பூஜையானது, பக்தியானது ஒரு பொழுதும் பொய் போகாது. ஆனால் உன் பக்தி பொய் இல்லாமல் இருக்கணும், உன் பக்தி மெய்யாக இருக்கணும். புரியுதா? மாயை இல்லாமல், பொய் இல்லாமல் உன் பக்தி உண்மையான பக்தியாக இருக்கணும். உண்மையான பக்திக்கு பகவான் வந்தே தரணும். அவருக்கு 1000 பேர் 1000 தெய்வத்தை சொல்லிட்டோம், 1000 தெய்வம் 1000 சாமியார்களை சொல்லிட்டோம். இங்கே போனால் நடக்கும், அங்கே போனால் நடக்கும், இந்த சாமியை கும்பிட்டு அப்படி நடக்கும், இந்த 1000 சொல்லிட்டோம். எதுலேயும் மனசு மயங்காது. அந்த ஒரே பக்தியில் ஒரே தெய்வத்தில் உறுதியாக நீ நம்புவ. அதை நம்பினா நிச்சயமாக கை மேலே பலன். இங்கே கொஞ்ச நேரம் நான் கொஞ்ச நேரம் இந்த நாமத்தை சொல்கிறேன், கொஞ்ச நேரம் அந்த நாமத்தை சொல்கிறேன், கொஞ்ச நேரம் இந்த தெய்வத்தை வணங்குறேன், கொஞ்ச நேரம் அந்த தெய்வத்தை வணங்குறேன். அவர் என்னவோ சொல்கிறாரு நல்லதுன்னு, இது நல்லது சொல்கிறாரு, இதை விட அது நல்லதாக இருக்குது, அதை விட அது நல்லதாக இருக்குது, அதை விட இன்னொன்று நல்லதாக இருக்குது அப்படின்னு அப்படி போனால் இது பக்தின்னு பேர். அது பேர் உன்னையே நீ ஏமாற்றிக்கிற, பகவானையும் ஏமாத்துற. இது பொய்யான பக்திக்கு பகவான் எப்படி வருவான்? 10,000 வருஷம் கூட ஆகட்டுங்க, எத்தனை வருஷம், அதனால ஒரே உறுதியாக அந்த நாராயணனே கதியாக இருந்தார் இல்லையா கர்த்தம பிரஜாபதி. அது மாதிரி நம்ம பூஜைகள் எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு. வயசு இளமையில் சின்ன வயசில் வந்தவ அந்த சபரி பாட்டி, அவள் கட்சியில் வயசே ஆகிப்போச்சு. பகவான் வரவுக்காக காத்துன்னு அந்த பழங்களை வச்சு ஒவ்வொரு நாளும் எத்தனை சிரமப்பட்டிருப்பா. இன்றைக்கி வருவானோ பகவான், நாளைக்கு வந்துடுவானோ அப்படின்ட்டு புதுசாக பழங்களை சேகரித்து வச்சுருப்பா. அவள் எங்கேயாவது சலிச்சாளா? அந்த சலிப்பு இல்லாமல் உண்மையாக பக்தி பண்ணதுனால பகவான் தேடி வந்தானா இல்லையா? ஒரு நாள் வந்துட்டானா இல்லையா? 96 கோடி நம்ம சொல்லுவோமா ராமநாமா, ஆனால் சொன்னார். அவருக்கு பகவான் காட்சி அளித்தாரா இல்லையா? தியாகராஜ சுவாமிக்கு பத்ராச்சல தாசம் 14 வருஷம் கஷ்டப்பட்டார். சவுக்கடி
எவ்வளோ கஷ்டம், சாப்பாடு இல்லாமல் வெறும் அரிசி உப்பு மட்டும் கொடுத்து அதை சாப்பிட்டு ராம 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 ராமநாமம் எழுதி 10வது சட்டம் 14 வருஷம் அப்புறமா பகவான் வந்து மீட்டு எடுத்தாரா இல்லையா? அந்த நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கையில் தளரிட்டாங்களா? அந்த பக்திக்கு பகவான் பதில் சொல்லியே ஆகணும். அப்போது பகவான் பிரசன்னமாகி, ஆனால் கலியுகத்தில் சீக்கிரமாக பலன் கிடைக்கும். அது முதல்ல புரிஞ்சுங்க. இவ்வளோ காலம்லாம் ஆகாது. 10,000 வருஷம்லாம் கர்த்த பிரஜாபதி பண்ண மாதிரிலாம் ஆகாது. அதுக்காக கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் பக்தி எவ்வளோ தீவிரமாக இருக்கிறதோ, உண்மையான ஒருமுகப்பட்ட பக்தி, ஒரே தெய்வம், ராமன்னா ராமன் தான், அந்த ராமன் நாமம் மட்டும்தான், ஹரே கிருஷ்ணனா ஹரே கிருஷ்ணா தான், எனக்கு வேறு தெய்வம் தெரியாது, அந்த கிருஷ்ணன் தான் அப்படின்னு ஒருமுகப்பட்ட பக்தியோடு யார் உறுதியாக உங்கள் ஸ்திரமாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக பலன் கிடைக்கும். பகவானுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பகவான் நம்புறது இருக்கட்டும், பகவானுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வேணும். இவன் என்னை விட்டு 10 தெய்வத்தை கும்பிடுவானா, இல்லை வேறு எங்கேயாவது ஓடுவானா, வேறு சாமியார்களுக்கு தேடி ஓடுவானா, வேறு மந்திரத்தை இந்த மந்திரம் சரியாக பலன் கொடுக்கலாம்னா வேறு மந்திரத்தை சொல்லிட்டு போயிடுவானா அப்படின்ட்டு நீ எல்லாம் பகவானுக்கு தெரியும். நீ உண்மையான பக்தி பண்ண போயிட, நீ அடிக்கடி மாறுறன்னா பகவான் எப்படி பலன் கொடுப்பான், எப்படி வரம் கொடுப்பான், எப்படி பகவான் சந்தோஷப்படுவான்? ஏன்னா உனக்கு ஸ்திரம் இல்லைன்னு தெரியும் பகவானுக்கு. அப்புறம் நீ கொஞ்ச நாளுக்கு பண்ணுவ, அப்புறம் விட்டுருவேன். ஏன்னா உனக்கு உன் மனோபலம் அவ்வளோதான், உன் மன ஒருமுகப்பாடு அவ்வளோதான். அதுக்கு மேலே நீ தாக்கு பிடிக்க மாட்டேன் பகவத் பக்தியில் அப்படின்னு தெரிஞ்சுட்டா பகவான் என்ன பண்ணுவான், விலகிடுவான். ஆமாம், நீ என்றைக்கு ஒருமுகப்பட்டு உண்மையாக பக்தி பண்ணுறியா அன்றைக்கி நான் உனக்கு பலன் கொடுத்துக்கிறேன் போ அப்படின்னு விட்டுருவான். அதனால் நம்ம கைவிட மாட்டான், கொஞ்சம் லேட் ஆகும். நீ இதையும் கும்பிட்டு அதையும் கும்பிட்டு ஃபஸ்ட்டு இதில் ஸ்திரமாக இரு. ஃபஸ்ட்டு எங்கெங்கேயோ போறியே அங்கெல்லாம் போயிட்டு வா, நான் அது வரைக்கும் காத்துன்னு இருக்கேன். நீ போயிட்டு சுற்றி முற்றிட்டு அவ்வளோ கட்சியில் நான் தான் கத்தின்னு வரையா, வா மாம் ஏகம் சரணம் பிரஜன் வந்துட்டியா, எல்லாத்தையும் தூக்கி போட்டியா, சர்வதர்மன் பரித்தேச்ச மாம் ஏகம் அப்படி வந்துட்டியா, வந்து இப்போ ஸ்திரமாக இருக்கிறியா, மறுபடியும் மாறியான்னு பார்ப்போம். மாறல அப்போ கொஞ்சம் ஸ்திரமாக இருக்குன்னா அப்புறமா தான் பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொடுக்க ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மேன்மையாக கொடுக்க ஆரம்பிப்பான். எல்லாம் தப்பு நம்ம மேலே தான், வேறு யார் மேலேயும் இல்லை. நாம் ஸ்திரமாக இருக்கிறோமா, நாம் உறுதியாக இருக்கிறோமா, ஒரே தெய்வமாக பிடிச்சிருக்கோமா, ஒருமுகப்பட்ட மனதோடு பக்தி பண்ணுறோமா, ஒரே நாமத்தை சொல்கிறோமா, ஒரே தெய்வத்தை உண்மையாக வழிபடுறோமா, கர்த்தம பிரஜாபதி மாதிரி, துருவன் மாதிரி, சபரி பாட்டி மாதிரி, பாண்டுரங்க பக்தர்களாக துக்காராமதாசர் மாதிரி, மீராபாய் மாதிரி, தியாகராஜ சுவாமி மாதிரி ஒரே நாமத்தை பிடிச்சிருக்கேன். அவங்களாம் 10 நாமத்தை சிவநாமத்தை வேறு நாமம் சிவன் வழியில் வரவங்க தான் தியாக பிரம்மன் தான். ஆனால் ராமநாமத்தை தவிர வேறு நாமத்தை ஜெபிக்கலையே. எல்லாமே ராமநாமத்துக்குள்ளே அடுக்கிறாரு. மாற்றக்கூடாது. அந்த ஸ்திர புத்தி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கை மேலே கண்டிப்பாக பலன். அதனால் நம்ம சங்கல்பங்களை தூக்கிப்படுங்க, பகவானத்தில் அன்பு காட்டுங்க. பக்தின்றது அன்பு, உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்போடு பகவானை சேவிங்க. அந்த அன்பை வேறு யாருக்கும் கொடுக்காதீங்க. பகவானை தவிர பகவானுக்கு கொடுக்குற அன்பை வேறு தேவதைகளுக்கு அதுக்கு அந்த பகவானுக்கு வேறு தேவதைகளை கொண்டு வந்து வைக்காதீங்க. நீங்கள் சொல்கிற அந்த நாமத்துக்கு வேறு நாமத்தை கொண்டு வந்து வேறு நாமத்துக்கு அந்த சக்தியை நீங்கள் கொடுக்காதீங்க, விரயமாக்காதீங்க. ஒரே நாமத்துக்கு மட்டும் உங்கள் சக்தியை கொடுங்க. அந்த நாமத்தை மட்டுமே உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஒரே தெய்வத்தை உண்மையாக பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாக கை மேலே பலன் உண்டு. இருக்கட்டும், மற்ற தேவதைகள்லாம் ரொம்ப சக்தி உடையது. அந்த தேவதைகளுடைய பக்தர்கள்லாம் பெரிய சக்தி உடையவர்களோ, அவர்களும் போனால் இது நடக்கும் அது நடக்கும், உடனே நடக்கும் அது நடக்கும்னு சொன்னாங்கன்னா உடனே போயிட்டீங்கன்னா நாம் தான் சதுரடிவோம். அதனால் பகவானிடத்தில் வந்துட்டவங்களுக்கு நடக்காத விஷயம் எதுவும் இல்லை. நாரதர் பாருங்க வழிகாட்டினார் யாருக்கு, துருவனுக்கு, பிரகலாதனுக்கு. அவங்கள காப்பாற்றல பகவான், கையை விட்டான். உண்மையான பக்தர்களை பகவான் காப்பாற்றின்னு தான் இருக்கிறான். பல அதிசயங்களை பண்ணின்னு தான் இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் பல அற்புதங்களை பண்ணின்னு தான் இருக்கிறான். அவங்க வாழ்க்கை மேன்மை அடைஞ்சுன்னு தான் இருக்குது. ஆனால் அது நாம் வைக்கிற நம்பிக்கையை பொறுத்து இருக்குது. நம்ம காரியத்தில் கண்ணாக இருக்கிறவங்க ஒரு தெய்வத்தை வழிபட மாட்டாங்க, பல தெய்வங்களை போவாங்க, பல வழிமுறைகளை பண்ணுவாங்க, பல விரதங்களை கடைப்பிடிப்பாங்க, பல விதமான அனுஷ்டானங்களை பண்ணின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க காரியத்தில் கண்ணாக இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தீர்ந்தால் போதும், இங்கே போவாங்க, இந்த கோயிலுக்கு போவாங்க, டக்குன்னு அம்மன் கோயில் டக்குன்னு விஷயம், அங்கே போவாங்க இங்கே போவாங்க, எங்கேயோ பல இடத்துல பல பிரார்த்தனை பண்ணுவாங்க. இது எப்படிங்க இது? எனக்கு ஒன்றும் புரியல. சில பேருக்கு நிறைவேறும், சில பேருக்கு நிறைவேறாது. அவள் தானா அந்த பிரார்த்தனை மட்டும்தானா? அப்போது நம்ம கும்பிட்ற தெய்வத்துக்கு அந்த பிரார்த்தனை பண்ணால் தான் அந்த தெய்வத்தை நீ மதிப்பீங்களா, இல்லாட்டி மதிக்க மாட்டிங்களா? அப்படி கிடையாது.
அதனால் நம்ம பிரார்த்தனைன்றதை நம்ம மனசுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டா கூட பகவானுக்கு தெரியும். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த அந்த எந்த சமயம் உனக்கு வரணுமோ, எந்த சமயத்தில் கிடைக்கணுமோ அந்த சமயத்தில் கரெக்டாக கிடைக்க வைப்பான். உன்னை எல்லாம் தேடி வரும், உனக்கு எல்லாம் பகவான் கிடைக்க வைப்பான். நீ பண்ண வேண்டியது என்னென்னா, முழு மனசோட எந்தவித ஆசையும் இல்லாமல் முழு மனசோட பக்தி பண்ண வேண்டாம். சங்கல்பம் உள்ளுக்குள்ளே வச்சிங்க, அது ஒரு மூலையில் இருந்துவிட்டோம், அதை பெருசாக இது பண்ணாதீங்க. பகவான் இடத்துல பாசிட்டிவான எனர்ஜியோட உண்மையான பக்தி பண்ணுங்கள், சந்தோஷமாக. அப்போ திருப்தியாக பக்தி பண்ணுங்கள், திருப்தியாக பூரண மனசோட பக்தி பண்ணுங்கள். அது பிறகு உங்களுக்கு நிறைவேறாத கிம் துராபாதம், அப்புறம் உங்களுக்கு அடைய முடியாத ஒன்று இருக்கா, வேறு என்ன இருக்குது சொல்லும் பார்க்கலாம். உங்களுக்கு கிடைக்காத விஷயம் என்ன சொல்லுங்கள், உங்களுக்கு நிறைவேறாத ஆசை என்ன சொல்லும் பார்க்கலாம். எல்லா ஆசைகளும் நிறைவேறிடும், பூர்ணமாக இருப்பீங்க. ஏன்னா பகவான் குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் தன் பக்தர்களையும் குறையில்லாமல் வாழ வைக்கிறது தான் அவனுடைய நோக்கமே. அப்படிப்பட்ட பகவானை தான் நம்ம வழிபடுறோம் பாகவதத்தில். அதனால் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கர்தம பிரஜாபதி கதை நான் சொல்கிறதுக்கு வரல, அவர் எப்படி கடைப்பிடிச்சார் பாருங்கள் பக்தின்றதுக்காக தான் சொல்ல வந்தேன். அந்த பக்திக்கு எவ்வளோ பலன் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்போ அவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே பரிபூர்ணமாக நடந்தது பாருங்கள். அப்புறமா என்ன பண்ண, குழந்தைய பிள்ளை கணவன்மாரில் தேடணுமே, நீங்கள் விட்டு போயிட்டா எப்படி சன்னியாசம் போக. இப்போ 9 பெண்களும் பிறந்துட்ட பிறகு அவர் சன்னியாசம் மேற்கொள்ள போகிறார். யார்? கர்தம பிரஜாபதி. அந்த கதையை முடிச்சிடுறேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த கணவன்மார்களுக்கு இவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் கணவன்மார் தேட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது மட்டும் இல்லை, நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு பிள்ளை வேணாமான்னு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா பகவானே பிள்ளையாக பிறக்க போகிறான்னு சொன்னானேன்ட்டு. உடனே அவரோட குடும்பம் நடத்தி அந்த அத்ரி மகரிஷிக்கு அனசூயையும் அருந்ததி வசிஷ்டருக்கும், அதுபோல் 9 பெண்களும் பிரம்ம ரிஷிகளாகிய மகாத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. சிறந்த வரங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. தன்னுடைய 9 பெண்களையும் பெரிய பெரிய மகாத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி பிருகு மகர்ஷிக்கு கியாதி என்ப பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதுபோல் அப்படிப்பட்ட 9 பெண்களையும் மகாபதிவதி அவர்கள் மகாத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அவர்களை நல்லா லாலனை பண்ணி சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு ஆசிரமங்களுக்கு அனுப்புகிறார். அந்த மாப்பிள்ளைகளோடு தன் பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்புகிறார். அதுபோல் சாக்ஷாத் பகவான் கபில வாசுதேவர் அவதாரம் பண்ணுறார். அவரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தன் சன்னியாசம் மேற்கொள்கிறார். இப்போது தேவகூதி அம்மாவுக்கு பாதுகாப்பு கிடச்சிச்சு. ஏன்னா தன் பிள்ளை கபில பகவானே பிள்ளையாக பிறந்திருக்கார். அப்போது பிள்ளை இடத்துல தன் மனைவியை ஒப்படைச்சிட்டு தேவகூதி அம்மாவுக்கு, நீ கவலைப்படாத, அவள் எல்லா விதமான பயத்தையும் கடக்கப் போகிறாள் அப்படின்ட்டு கபில வாசுதேவர் வாக்கு கொடுத்த உடனே இவர் சன்னியாசம் மேற்கொண்டு கிளம்பிட்டார். அப்போ சொல்ல, சன்னியாசம் போகும்போது உன்னுடைய திருவடியே நான் ஹிருதயத்தில் தாங்கி கொண்டு செல்கிறேன் என்று சொல்லி பகவானையே கபில வாசுதேவரை தியானம் பண்ணிட்டு அவர் சன்னியாசம் மேற்கொண்டு சகல ஜீவராசிகளுக்கும் அபயம் கொடுத்து கொண்டு மனசில் தொந்த பாவங்கள்லாம் நீக்கி சுத்தமான மனசோட பகவானை வழிபட்டு பகவானையே அடைந்தார் கர்தம பிரஜாபதி இல்லையா. அப்படியேப்பட்ட மோட்சமும் அவருக்கு சித்திச்சது. இந்த லோக சௌக்கியத்தையும் நல்லா அனுபவித்தார், இந்த உலக சௌக்கியங்களும் நல்லா அனுபவித்தார், மோட்சத்தையும் சந்தோஷமாக பகவானே பிள்ளையை அடைஞ்சார். அவர் மோட்சத்தை பகவான் திருவடியும் வைகுண்டத்தையும் அடைஞ்சார் இந்த உடலை விட்டு. இதுதாங்க பூர்ணமான வாழ்க்கை. இப்படி பக்தருடைய வாழ்க்கைலாம் அப்படி தான் இருக்கும். கர்தம பிரஜாபதி அப்படி வாழ்ந்தார். அது மாதிரி நாம் பக்தி பண்ணணும். 1000 பேர் 1000 சொல்கிறாங்க. நீங்கள் பாகவதம் படிச்சிருக்கீங்கள, நம்ம பாகவதம் படிச்சிருக்கோம்ல நாமலாம். அப்போ நம்மளுடைய அறிவு நம்மளுடைய புத்தி எங்கே போச்சு? நாம் இப்படியாப்பட்ட இந்த பாகவதம் படிச்சுட்டு, இப்படியாப்பட்ட கதைகளை படிச்சுட்டு, இப்படியாப்பட்ட உண்மையான பக்தியினுடைய அதனுடைய பலன் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு, பகவத் பக்தியினுடைய வீரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு, பகவத் பக்தியினுடைய பலன் எப்படியாப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம மற்றவங்க பேச்சு கேட்டுன்னு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்ற நம்ம கேட்டோம்னா நம்ம பாகவதர்களா? இப்போ எனக்கே நான் சொல்லிக்கிறேன், எனக்கே கூட சில சமயத்தில் மயங்கும். அவங்க சொல்கிறாங்களே அந்த தெய்வம் வசதி, இந்த தெய்வம் அந்த கிரிய வசதி. பாகவதம் படிச்சிருக்கோம், பாகவதத்தில் சொல்லியிருக்கு உனக்கு என்ன கிடைக்காது. அந்த உண்மையான பக்தி பண்ணால் பகவான் கொடுக்காத ஒன்று கிடையாது. ஆனால் நீ முழுசாக அர்ப்பணிக்கணும் பகவானுக்காக, உன்னை கண்டிப்பாக பகவான் கொடுப்பான். கொஞ்சம் பக்தி பண்ணாவே பகவான் கொடுத்துருவாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, முழுசாக என்னென்னா முழுமையாக பக்தி பண்ணுறது என்னென்னா சீக்கிரமாக பலன் கிடைக்குன்றதுக்காக சொல்ல வரேன். நீங்கள் பகவானை தவிர வேறு யாரையும் வழிபடாமல் இருந்தாவே போதும், ஒரே பக்தி இருந்தால் போதும். அது ஏனத்தோட பக்தி பண்ணால் கூட அது கொடுத்துருவான். அல்ப பக்தி கூட பகவான் பலன் கொடுத்துருவான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் நம்ம வேறு தெய்வத்தை மாற்றக்கூடாது. நம்ம ஹிருதயத்தில் ஒரே தெய்வம்னா அந்த ஒரே தெய்வத்துக்கு தான் இடம் கொடுக்கணும்.
அந்த நாராயணனை தவிர வேறு தெய்வத்துக்கு இது பண்ண முடியாது. மற்ற தேவதைகள்லாம் பகவானுடைய பக்தர்கள்ன்றதுனால நமஸ்காரம் பண்ணலாம். மற்ற தேவரெல்லாம் பகவானுடைய கட்டளை அனுசரித்து வேலை செய்யக்கூடிய தேவர்கள் தான் மற்ற தேவர்கள்லாம். அவர்களும் பக்தர்கள் தான். அதனால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் ஹிருதயத்தில் ஒரே தெய்வத்தை தான் வைக்கணும். அப்படி வச்சு நம்ம வழிபட்டோம்னா நிச்சயமாக கை மேலே பலன் உண்டு. நமக்கு கிடைக்கலையே, அவங்களாம் கிடைச்சிருக்கே, அப்போ அந்த தெய்வத்தை வழிபட்டால் தான் சீக்கிரமாக பலன் கிடைக்கும். நம்ம கும்பிட்றது நம்ம பாகவதம் படிச்சுன்னா அப்புறம் கிருஷ்ணனா லேட்டாக தான் கொடுப்பான். கிருஷ்ணன் நம்மளுக்கு அனுகூலம் பண்ண மாட்டான். அப்படி நம்மளுக்கே அவநம்பிக்கை இருந்தால் நம்மளுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு நம்ம நம்பணும். ஃபஸ்ட்டு பகவானுக்களை நீங்கள் நம்புறது இருக்கட்டும், பகவானுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரணும். பகவான் உங்கள் மேலே நம்பிக்கை வர அளவுக்கு நம்ம நந்துக்கணும். உண்மையாக பக்தி பண்ணணும், அதான் மெயின். அப்படியே பலன் கிடையாது. சரி, ஏனத்தோட பக்தி பண்ணால் கூட பகவானை விட்டு நான் வேறு தெய்வத்தை வழிபட மாட்டேன், வேறு இது பண்ண மாட்டேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு இருந்துட்டால் நிச்சயமாக கர்த்தம பிரஜாபதி மாதிரி நாமளும் பெரிய 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 பலன்களை ஈஸியாக அடையலாம் நிச்சயமாக. இதுதான் பாகவதம் காட்டுற வழிமுறை. இப்போ நான் பாகவதத்தில் இருந்து தான் சொன்னேன், இன்னும் ரிஷைவ ஒரு பொழுதும் பொய் போகாது, என் பக்தி என்னுடைய அர்ச்சனை வீண் போகாது. அப்போ பகவானுடைய வாக்கியாச்சு, பகவான் பொய் சொல்லுவானா? இறைவனுடைய வார்த்தை எப்படி பொய் போகும்? அப்போ தன்னுடைய பகவானுடைய வார்த்தையை நம்பிக்கணும். அது நம்புகிறவங்களுக்கு கை மேலே பலன் உண்டு நிச்சயமாக. சரி, ஓகே, தர நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கத்திற்கு ஜெய். அதனால் எந்த தெய்வத்தை வழிபடணும் இல்லைங்க, நம்ம அந்த சாஸ்திரத்தில் சொல்கிற மாதிரி வழிபட்டால் நிச்சயமாக கை மேலே பலன் உண்டு. பகவானுக்கு அப்படி பூஜை பண்ணு, அவர் சொர்க்கலோக சௌக்கியத்தை அனுபவிக்கிற எல்லா லோகத்தையும், இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. பகவானே கழிச்சிடுவோம். அப்போ இந்த லோக சௌக்கியங்கள் கிடைக்காதா? நம்ம நோய்கள் தீராதா? நம்ம பிரச்சனைகள் தீராதா? எல்லாமே தீரும். நீ அல்ப பக்தி பண்ணால் கூட போதும், ஆனால் ஒரே பக்தியாக இருக்கணும். ஏக பக்தி விசிஷ்யதை, அவ்வளோதான். அது நான் சொல்ல கீதையில் பகவான் சொல்கிறான், ஏக பக்தி தான் ரொம்ப விசேஷமானது, அதை கடைப்பிடிச்சா போதும் அப்படின்றார். சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீராமநாம சங்கத்திற்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவத பகவானுக்கு ஜெய். ராம 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 சகல சாதுமல்லிக்கு ஜெய்.